விசிடி நம்பர் 661 பிலாய் சத்தீஸ்கர். முரளி டேட்டு 8/9/67, பிறகு 9/9/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 25/4/2007. क्लास है 8/9/1967 का। मित्र संबंधियों को भी अपना अनुभव सुनाना है. நண்பர்கள் உறவினர்களுக்கு கூடயும் தன்னோட அனுபவத்தை சொல்லணும். सीधा सीधा उनको ज्ञान नहीं सुनाना. நேரடியாக அவங்களுக்கு ஞானத்தை சொல்லாதீங்க. उनको अपना अनुभव सुनाना है. அவங்களுக்கு தன்னோட அனுபவத்தை சொல்லுங்க. कैसे हम परमपिता परमात्मा को याद करते हैं, எப்படி நாம பரம்பிதா பரமாத்மாவை நினைவு ये செய்யறோம், अनुभव सुनाना है. இந்த அனுபவத்தை சொல்லணும். मित्र संबंधी सीधा सीधा ज्ञान नहीं सुनेंगे. இந்த உறவினர்கள் இந்த நண்பர்கள் இவங்க நேரடியாக அப்படியே ஞானத்தை கேட்க மாட்டாங்க. अनुभव की रीत से सुनाएंगे அனுபவத்தினோட ஆதாரப்படி நீங்க சொன்னீங்கன்னா, तो मानेंगे. அனுபவத்தினோட வழி மூலமாக சொன்னீங்கன்னா அப்போ அவங்க ஏத்துக்குவாங்க. क्योंकि बिगर पहचान ईश्वर को याद करना कोई काम का नहीं है. ஏன்னா தெரிஞ்சுக்காம ஈஸ்வரன் நினைவு செய்யறதுனால எந்த யூஸ் கூடயும் இல்ல. बाप ने समझाया है, அப்பா புரிய வச்சிருக்காங்க. आधा कल्प शिव बाप संस्कार होंगे वो दूसरे जन्म में भी. என்ன சம்ஸ்காரங்கள் இருக்குதோ அது மத்த ஜென்மத்திலயும் நெக்ஸ்ட் ஜென்மத்திலயும் शिव की पूजा करते आते. அவங்க என்ன செய்வாங்கன்னா சிவனோட பூஜைய பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. परंतु ஆனா यथार्थ रीति उनको कोई जानते नहीं है. கரெக்டான ரூபத்துல யாருமே அவங்கள யாருக்குமே தெரியாது. जिनकी पूजा करते हैं उनको जानना तो चाहिए. யாருக்கு பூஜை செய்றீங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? कितना लंबा है, कितना चौड़ा है, எவ்வளோ நீளமாக இருக்காங்க, எவ்வளோ அகலமாக இருக்காங்க. जैसे लौकिक बाप की याद आने से याद आता है कितना बड़ा है. எப்படி லௌகிக அப்பாவை நினைவு செய்யறோம் இல்லையா, அப்போ நினைவு வருது. बड़ा है व छोटा है याद तो आता है ना. எப்படின்னா எப்படி இருக்காங்க, அவங்க பெருசா இருக்காங்களா, பெரியவங்களா, சின்னவங்களா எல்லாம் நினைவு வருது. कोई भी होते हैं. யாரு வேணாலும் இருக்கலாம். अब शिव बाबा के लिए भी पूछना चाहिए. இப்போ சிவபாபாக்காக கூடயும் கேட்கணும். शिव बाबा कितना बड़ा है, சிவபாபா எவ்வளவு பெருசாக இருக்காரு, वो किसको भी पता नहीं है सिवाय तेरे. அது யாருக்குமே தெரியாது உன்னை தவிர. तुम ब्राह्मण बिंदी कहते हो, பிராமணர்களா இருக்கிற நீங்க பிந்தின்னு சொல்றீங்க. तो हंसी करते हैं. அப்போ என்ன செய்யறாங்கன்னா சிரிக்கிறாங்க. बस तुम्हारा बाबा बिंदी है. அவ்வளவுதானா? உங்களோட பாபா பிந்தியா? अजब खाते हैं. அவங்களுக்கு ஆச்சரியம் ஆகுது. ये कैसे हो सकता है இது எப்படி முடியும் कि भगवान बाप बिंदी हो. பகவான் அப்பா பிந்தியாக இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? कभी नहीं मानेंगे. எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. और खुद मनुष्य बोलते हैं आत्मा स्टार मिसल है. பிறகு மனிதர்கள் சுயம் சொல்றாங்க ஆத்மா ஸ்டார் போல இருக்குதுன்னு. प्रकृति के बीच में चमकता है जब सितारा. இரு புருவக்கு நடுவுல ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஜொலிக்குது. இப்படி மகிமை கூடயும் பாடுறாங்க.
वो भी परमात्मा है तो आत्मा इतनी ही होगी ना। அவங்களும் பரமாத்மா இருக்காங்கன்னா ஆத்மா இவ்வளவுதானே இருக்கும். अगर बड़ी भी हो ஒருவேளை பெரியவங்களாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் तो जब इस तन में बैठती है तो यहाँ எப்போ இந்த சரீரத்துல உட்கார்றாங்களோ அப்போ घुम्मड़ निकल आवे। அப்போ கும்மடன்னா அது ஒரு ரவுண்டு இது வந்துடும் இல்லையா, லிங்க போல அப்படி ஆயிடணும். तो ये तुम बच्चे समझते हो। அப்போ பாபா சொல்றாங்க, குழந்தைகளான நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. क्योंकि बाप बच्चों को ही आकर के रचयिता और रचना की आदि मध्यंत का ज्ञान बताते हैं। அப்பதான் குழந்தைகளுக்கு படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைக்கரைய பற்றி சொல்றாங்க. कहते हैं சொல்றாங்க, मैं जो भी हूँ और जैसा भी हूँ, நான் என்ன ஆயிருந்தாலும் சரி எப்படி ஆயிருந்தாலும் சரி उस रूप को कोई नहीं जानते। அந்த ரூபத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. आत्मा के लिए भी समझाते, ஆத்மாக்காக கூடயும் புரிய வைக்கிறாங்க. मनुष्य रोज कहते हैं पतिता आत्मा पावन आत्मा। மனிதர்கள் தினமும் சொல்றாங்க பதித ஆத்மா பாவன ஆத்மா. आत्मा के लिए ही तो कहते हैं ना। ஆத்மாக்காக தானே சொல்றாங்க. कहते हैं छोटी स्टार मिसल है, சொல்றாங்க சின்ன ஸ்டார் போல இருக்குது. ये तो ख्याल है। ஆனா இது சிந்தனை இருக்குது. इतनी छोटी आत्मा 84 जन्म कैसे लेती होगी? இவ்வளவு சின்ன ஆத்மா 84 ஜென்மங்கள் எப்படி எடுத்துக்குது? कैसे 84 जन्म रिपीट करती है? எப்படி 84 ஜென்மங்கள் ரிப்பீட் செய்து? उनको ये ख्याल कभी नहीं आवेगा। அவங்களுக்கு இந்த சிந்தனை எப்பவுமே வராது. सिर्फ कहने के लिए कहते हैं स्टार मिसल है। வெறும் சொல்றதுக்காக சொல்றாங்க ஸ்டார் போல இருக்குதுன்னு. ये नहीं समझते हैं कितना छोटा सितारा। இந்த விஷயத்தையே புரிஞ்சுக்கிறது இல்ல எவ்வளவு சின்ன நட்சத்திரம். 84 लाख योनियां जानवर आदि, 84 லட்ச யோனிகள் விலங்குகள் இதெல்லாமே कैसे जन्म लेगा? எப்படி ஜென்மம் எடுத்துக்கும்? बाप आकर सभी बातें अच्छी समझाते हैं। அப்பா எல்லா விஷயங்களை நல்லபடியாக புரிய வைக்கிறாங்க. कि आत्मा सिर्फ 84 जन्म लेती है। ஆத்மா வெறும் 84 ஜென்மங்கள் எடுத்துக்குது. 84 लाख योनियों में नहीं जाती। 84 லட்ச யோனிகள்ல போக மாட்டாங்க, போகாது. 84 लाख योनियां तो होती हैं, 84 லட்ச யோனிகள் என்றது இருக்கும் தான். परंतु आत्मा सिर्फ ஆனா ஆத்மா வெறும் ज्यादा से ज्यादा 84 जन्म लेती है। அதிகத்திலும் அதிகம் 84 ஜென்மங்கள் எடுத்துக்குது. वेद का बाप समझाते हैं, ये तो कभी की बात है। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா புரிய வைக்கிறாங்க, இது நேத்தினோட விஷயமா இருக்குது. तुम अब तक मेरी जयंती मनाते आते हो। நீங்க இப்போ கூடயும் என்னோட ஜெயந்திய கொண்டாடிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. एक ही बार आता हूँ, ஒரே தடவை தான் வரேன். इसका यादगार भक्ति मार्ग में मनाते आते हैं। அதோட நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்துல கொண்டாடிக்கிட்டே தான் வராங்க. सतयुग में तो यादगार नहीं मनाते होंगे। சத்யுகத்துல நினைவார்த்தம் என்றது கொண்டாடிட்டு இருக்க वहाँ மாட்டாங்க. शिव की पूजा तो कोई करते नहीं है। அங்க யாருமே சிவனோட பூஜை செய்யறதில்ல, कोई याद नहीं करते। யாருமே நினைவு செய்யறதில்ல. बाप समझाते हैं, அப்பா புரிய வைக்கிறாங்க, ये सब भक्ति मार्ग में द्वापर से शुरू होता है। இதெல்லாமே பக்தி மார்க்கத்துல எப்படின்னா துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகுது. परंतु भक्ति करते हैं जानते किसी को भी नहीं। ஆனா பக்தி செய்யறாங்க யார பற்றி கூடயும் தெரியாது.
लक्ष्मी नारायण की पूजा करते हैं। லக்ஷ்மி நாராயணனோட பூஜை செய்றாங்க. दोनों को 4-4 भुजाएं दे दी। 2 பேருக்கு கூடயும் 4 கைகளை கொடுத்துட்டாங்க. अब दोनों तो चतुर्भुज नहीं है। இப்போ 2 பேரு கூடயும் 4 கைகள் இருக்கக்கூடியவங்க இல்ல. 2 लक्ष्मी 2 नारायण की है। 2 எப்படின்னா 2 லக்ஷ்மி தான் இருக்குது, 2 நாராயண் தான் இருக்குது. भुजा माना क्या? கைகள் என்ன இருக்குது? मददगार आत्मा। உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள். तो 2 लक्ष्मी मददगार आत्मा के रूप में दिखाई। அப்போ 2 லக்ஷ்மி அப்படி உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள ரூபத்துல காமிச்சிருக்காங்க. नारायणी भी 2 நாராயணிகள் கூடயும் 2 பேரு मददगार के रूप में दिखाई भुजाएं। உதவியாளர்களினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க கைகளை. शंख चक्र भी उनको नहीं है। அவங்களுக்கு சங்கு சக்கரம் கூடயும் இல்ல. ये तो तुम ब्राह्मणों के अलंकार हैं। இது பிராமணர்களா இருக்கிற உங்களோட அலங்காரமா இருக்குது. परंतु ब्राह्मणों की अवस्था नीचे ऊपर होती रहती है। ஆனா பிராமணர்களோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல வந்துட்டு இருக்கும். इसलिए उनको अलंकार नहीं दिखाई सकते। அதனாலதான் அவங்களுக்கு அலங்காரத்தை காமிக்க முடியாது. ज्ञान का शंख ஞானத்தினோட சங்கு तेरे मुख से बजता है। உன்னோட வாயால அது வாசிக்கப்படுகிறது. जैसे कृष्ण को मुरली देते हैं। எப்படி கிருஷ்ணருக்கு முரளிய கொடுக்கறாங்க? लेकिन ज्ञान की मुरली तो तुम बजाते हो ना। ஆனா ஞானத்தினோட முரளிய நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா? इस मुरली व शंख की बात नहीं है। இந்த முரளி இல்லன்னா சங்கினோட விஷயம் இல்ல. सबका अर्थ है। எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. मुरली का अर्थ है मीठी तान। முரளியினோட அர்த்தமா இருக்குது இனிமையான சவுண்ட். मीठी मीठी बातें सुनाते हैं। இனிமேலும் இனிமையான பேச்சுகளை சொல்றாங்க. मुख को शंख कहा जाता है। இந்த முகத்துக்கு சங்குன்னு சொல்றாங்க. शंख जब बजता है சங்கு எப்போ ஊதப்படுகிறதோ तो चारों ओर आवाज फैलती है। அப்ப நாலா பக்கம் அதோட விஷயங்கள் பரவுது, சவுண்ட் போய் சேருது. वास्तव में गदा की भी दरकार नहीं है। வாஸ்தவத்துல கதாயினோட அவசியமும் இல்ல. वो तो हिंसा की चीज हो गई। அது இம்சையினோட பொருள் ஆயிடுச்சு. तेरे हाथ में तो ज्ञान की गदा है। உன்னோட கைகள்ல ஞானத்தினோட கதை இருக்குது. ये सब बातें बाप बैठ बच्चों को समझाते हैं। இந்த எல்லா விஷயங்களை பற்றி அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. बाकी जो सब पूजा करते रहते हैं, மற்றபடி எல்லாருமே பூஜைய செய்யறாங்க. पूजा करते रहते हैं, शास्त्र सुनाते रहते हैं। பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க, சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, कुछ भी नहीं। அர்த்தம் எதுவுமே இல்ல. वो सब है भक्ति मार्ग की बात। அதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பேச்சுகள் ஆயிடுச்சு. अब तो तुम बहुत थोड़े हो। இப்போ நீங்க ரொம்ப கம்மி பேர் இருக்கீங்க. छोटा झाड़ है ना, சின்ன மரமா இருக்குது இல்லையா? बाद में वृद्धि को पाता है, பிறகு வளர்ச்சிய धीरे-धीरे वृद्धि होगी। அது அடையும், மெதுவாக வளர்ச்சி ஆகும். 108 की विजयमाला बनती है। 108 ஆத்மாக்களோட விஜயமாலா தயாராகுது. तो उनकी प्रजा कितनी होगी? அப்ப அவங்களோட பிரஜைகள் எத்தனை பேர் இருப்பாங்க?
राजा 108, ராஜாக்கள் 108. तो एक राजा की प्रजा कितनी होगी? அப்போ ஒவ்வொரு ராஜாக்கு பிரஜைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? लाखों की तादाद में। லட்சக்கணக்குல இருப்பாங்க. तो 108 राजाओं की टोटल कितनी प्रजा होगी? அப்போ 108 ராஜாக்களுக்கு டோட்டல் பிரஜைகள் எத்தனை இருப்பாங்க? இப்போ 108 ஆத்மாக்களுக்கு எத்தனை பிரஜைகள் இருப்பாங்க? அப்போ राजा है तो थोड़े होते हैं ना, ராஜாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? प्रजा बहुत होती है, பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க. ढेर की ढेर प्रजा। நிறையதிலும் நிறைய பிரஜைகள். इसलिए बाप कहते हैं बड़े शहरों में जहाँ ढेर मनुष्य हैं, அதனாலதான் அப்பா சொல்றாங்க பெரிய நகரத்துல எங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க वहाँ म्यूजियम बनाओ। அங்க மியூசியம ரெடி பண்ணுங்க. तो म्यूजियम देखने बहुत आवेंगे। அப்ப மியூசியம பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. आने वालों को फिर समझाओ। யார் வராங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. 7 दिन न दे सको 7 நாட்கள் கொடுக்க முடியலன்னாலும் अच्छा 5 दिन दियो, சரி 5 நாள கொடுங்க, 4 दिन दियो। 4 நாள கொடுங்க. पहले पहले ही 7 रोज की बात सुनावेंगे तो डर जावेंगे। ஃபர்ஸ்டே இந்த 7 நாட்களினோட விஷயத்த சொன்னீங்கன்னா அப்போ பயந்துடுவாங்க. जिद नहीं करनी चाहिए कि 7 रोज ही देना पड़ेगा। அடம் பண்ணக்கூடாது, பிடிவாதம் செய்யக்கூடாது. 7 நாள் தான் கொடுக்கணும். நீங்க पहले पूछना चाहिए ஃபர்ஸ்டே கேட்கணும், आप कितने दिन समझेंगे? நீங்க எத்தனை நாள் புரிஞ்சுக்க முடியும், எத்தனை நாள்கள் நீங்க கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கிறதுக்காக? 4 दिन रहेंगे। 4 நாள் இருப்பீங்களா? अच्छा சரி 1 घंटा रोज दे सकते हो? 1 மணி நேரம் தினமும் கொடுக்க முடியுமா? उनकी नब्ज देखनी चाहिए। அவங்களோட நரத்தை பார்க்கணும். अभी टाइम की तो बहुत वैल्यू है ना, तो कितना அவங்களோட टाइम दे सकते हैं? நாடிய பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ டைம் எவ்வளவு கொடுக்க முடியும் देखना चाहिए। இது பார்க்கணும். कहें बहुत मुश्किल है சொல்றாங்க ரொம்ப கஷ்டம். तो समझो इस आत्मा में दम नहीं है। அப்போ நினைச்சுக்கோங்க இந்த ஆத்மாக்குள்ள சக்தி இல்ல. कई कोशिश करके आवेंगे ಕೆಲವ್ರು எப்படி என்ன சில பேரு முயற்சி பண்ணி வருவாங்க, तो भी समझ लो कि कुछ प्रजा में आने वाला है। ஆனாலும் இப்படி புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் பிரஜல வரக்கூடியவங்க ஆயிருக்காங்க. कहे जरूर आऊंगा, இப்ப யாரு சொல்றாங்களோ கண்டிப்பாக வருவேன்னு, तो समझो तीव्र पुरुषार्थी। அப்போ நினைச்சுக்கோங்க தீவிர புருஷார்த்தி ஆயிருக்காங்க. ये ब्राह्मण बन सकता है। இவங்க பிராமணர்கள் ஆகலாம். तो एक एक की नब्ज देखनी चाहिए। அப்போ ஒவ்வொருத்தரோட அந்த நாடிய பார்க்கணும். 7 रोज की बात है ठीक, பாபா சொல்றாங்க 7 நாட்கள் இருக்கு இல்லையா அது ஓகே தான். भागवत आदि कथाओं में भी 7 रोज रखते हैं। பாகவத் இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா அதுல கூட என்ன செய்யறாங்கன்னா 7 நாட்களுக்காக அந்த கதைய சொல்றாங்க. तो जो तीव्र पुरुषार्थी होंगे அப்போ யாரு தீவிரமான புருஷார்த்திகள் இருக்காங்க वो तो जरूर 7 रोज देंगे। அவங்க கண்டிப்பாக 7 நாட்கள் கொடுப்பாங்க. इनको पहले टेम्पटेशन दो। இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அத பற்றி புரிய வைங்க, அதோட அவங்களுக்கு ஆசை வர போல சொல்லுங்க. आप आओ तो हम समझा रहे हैं बेहद के बाप से कैसे बेहद का वर्षा ले सकते हो। நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு புரிய வைப்போம். எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எப்படி எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை உங்களுக்கு கிடைக்கும்னு. भारत को बेहद का राज्य भी था,
பாரத்க்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யமும் இருந்தது. और भारत को हद का राज्य भी था. பிறகு பாரத்க்கு எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யமும் இருந்தது. अभी तो ना भारत को हद का राज्य है. இப்போ இங்க பாரத்ல எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யமும் இல்ல. और ना बेहद का राज्य है. பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யமும் अभी இல்ல. तो कौन सा राज्य है? இப்போ என்ன ராஜ்யம் ஆயிருக்கு? எந்த ராஜ்யம் ஆயிருக்கு? पंचायती राज्य है. இப்போ பஞ்சாயத்து ராஜ்யம் ஆயிருக்குது. हद का राज्य कब होता है? எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யம் எப்போ ஆகுது? द्वापर कलयुग में हद का राज्य होता है. துவாபர கலியுகத்துல எல்லைக்கு உட்பட்ட ராஜ்யம் இருக்கும். और बाप ने आकर के बेहद विश्व की बादशाही दी थी. பிறகு அப்பா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுத்திருந்தாங்க. भारत को ही दी थी. பாரத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க. तो बच्चों को सारा 84 का चक्र समझाया गया है. அப்போ குழந்தைகளுக்கு முழு 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை பற்றி புரிய வச்சிருக்காங்க. ये विष्णु को कोई सुदर्शन चक्र तो नहीं है जो हाथ में फिराते रहे. இந்த விஷ்ணுக்கு சுயதர்ஷன் சக்கரம் ஒண்ணும் இல்ல, என்ன கையில எப்படின்னு அதை சுத்த வைக்கிறதுக்காக. ये तो अंदर में बुद्धि की बात है. இது எப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தியினோட விஷயமா இருக்கு. अभी हम वापस घर जाएंगे. இப்ப நம்ம திரும்பி வீட்டுக்கு போகுவோம். फिर यहाँ आकर के 84 जन्म लेंगे. பிறகு இங்க வந்து 84 ஜென்மங்களை எடுத்துக்குவோம். इतनी बातें सुबह को याद करो. இத்தனை இவ்வளவு விஷயங்களை என்ன செய்யணும்னா காலையில நினைவு பண்ணிக்கோங்க. हमें अभी वापस जाना है तो भी बहुत कमाई होगी. இப்ப நமக்கு திரும்பி போகணும், அப்பவும் ரொம்ப சம்பாத்தியம் ஆகும். कोई आसुरी धंधा नहीं करना है. எந்த விதமான ஆசுரி தொழில்களை கூடயும் செய்யக்கூடாது. कोई तो धंधे धोरी आदि में इतने बिजी रहते हैं जो 15 मिनट भी याद नहीं कर सकते. ஒரு சில பேரு இந்த தொழில் வியாபாரத்துல எவ்வளவு பிஸியாக இருப்பாங்கன்னா 15 நிமிடங்கள் கூடயும் அவங்களால கொடுக்க முடியறது இல்ல. அவங்க நினைவு செய்ய முடியாது அவங்களால. धंधे धोरी की बातों में बुद्धि रमण करने की आदत पड़ जाती है. தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல புத்தி என்ன ஆகுதுன்னா அது செய்யறதுல பிராக்டிஸ் ஆயிடுது. बाप की याद नहीं कर सकते. அப்பாவோட நினைவு செய்ய முடியறது இல்ல. कहते हैं हम इतना धंधा करता हूँ, धंधा करते करते सो जाता. சொல்றாங்க நாங்க இவ்வளோ இந்த ஒரு வியாபாரத்தை செய்யறோம், செய்ய செய்ய தூங்கிடுறேன். 8-9-67 की वाणी का दूसरा चलेगा. सुबह को उठ धंधे पर चला जाता हूँ. காலையில எஞ்சி தொழிலுக்கு போயிடுறேன். रात को थक कर सो जाता हूँ. இரவுல கலத்து போய் தூங்கிடுறேன். मैं याद नहीं कर सकता हूँ. என்னால நினைவு செய்ய முடியறதில்ல. अब याद नहीं करेंगे இப்போ நினைவு செய்யலன்னா तो पाप कर्म विनाश नहीं होंगे. அப்போ பாவ செயல்கள் விநாசம் ஆகாது. पद भ्रष्ट हो जाएगा, प्रजा में आ जाएंगे. பதவி தாழ்ந்ததாயிடும், பிரஜைக்கு வந்துருவீங்க. पुरुषार्थ तो करना है ना. புருஷார்த்த செய்யணும் இல்லையா? ऐसे मोस्ट बिलीव्ड बाप से बेहद स्वर्ग की बादशाही. இப்படிப்பட்ட மோஸ்ட் பிலவர்டு அப்பா இடமிருந்து वर्षा लेने का पुरुषार्थ तो जरूर करना है. இப்படிப்பட்ட ரொம்ப பிரியமான அப்பா இடமிருந்து சொத்தை எடுத்துக்கிறதுக்கான புருஷார்த்த கண்டிப்பாக செய்யணும். 24 घंटे तो कोई काम नहीं करता है. 24 மணி நேரம் யாருமே வேலை செய்யறது இல்ல. किसी भी हालत में याद जरूर करना है. எந்த நிலைமை ஆனாலும் கூடயும் நினைவு கண்டிப்பாக செய்யணும்.
जो पावन बन करके पावन दुनिया में जा सके। என்னன்னா பாவனா ஆகி பாவன உலகத்துக்கு போகிற போல ஆகணும். जो गरीब है யாரு वो तो बहुत साहूकार बनने वाले हैं। யாரு ஏழைகளோ அவங்க ரொம்ப பணக்காரங்களாக ஆகக்கூடியவங்க இருக்காங்க. जो साहूकार पुरुष है वो भी नहीं आते हैं, साहूकार स्त्रियां भी नहीं आती हैं। பணக்கார ஆண்கள் கூடயும் வர்றதில்ல, பணக்கார பெண்கள் கூடயும் வர்றதில்ல. गरीब स्त्रियां ही उठाती हैं। ஏழைகளா இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதை எடுத்துக்கிறாங்க. माताओं के पास कुछ पैसे नहीं है மாதாக்கள் கிட்ட காசு இல்லைன்னா तो और कमाई जास्ती कर सकते हैं। அப்போ இன்னும் அதிக சம்பாத்தியம் செய்யலாம். जिनके पास पैसा है वो कम कमाई कर सकते हैं। யாருக்கிட்ட தனம் இருக்குதோ அவங்க கம்மி சம்பாத்தியத்தை தான் செஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. बाबा को 8 आने रुपए का भी मनी ऑर्डर भेज देते हैं। பாபா கிட்ட 50 பைசா இல்லைன்னா ஒரு ரூபாய் என்னோட மணி ஆர்டரை கூடயும் அனுப்பிடுறாங்க. बाबा हमारी एक ईंट लगाई दियो। பாபா ஒரு செங்கல்ல நீங்க எடுத்துக்கோங்க. मैं लिखता हूँ ஒரு செங்கலுக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் ये तो तेरे सोने की ईंट बन जाएगी। இது உன்னோட தங்கமான செங்கல் ஆயிடும். सोने की ईंट लग गई। என்னன்னா இந்த தங்கமான இது இருக்கு இல்லையா அந்த ஒரு செங்கல் அது யூஸ் ஆயிடுச்சு. चांदी की भी नहीं, சில்வர்து கூடயும் இல்ல, வெள்ளிதையும் இல்ல. अगर इतना याद करते हैं, प्यार है, ஒருவேளை இந்த அளவுக்கு நினைவு செய்றீங்க, அன்பு இருக்குதுன்னா तो सोने के महल भी बन सकते हैं। அப்போ தங்கமான அந்த அரண்மனை கூடயும் ரெடி ஆகலாம். इसलिए बाप को गरीब निवाज नाम पड़ा है। அதனாலதான் அப்பாக்கு ஏழை பங்காளன் என்ற பேரு கிடைச்சிருக்குது. गरीबों का बहुत ऊंच पद बनता है। யாரு ஏழைகளோ அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொல்றாங்க. और उनके लिए है भी बहुत सहज। பிறகு அவங்களுக்கு சகஜமாக தான் இருக்குது. बच्चे तो बाबा को बहुत है। குழந்தைகள் பாபாக்கு ரொம்ப பேர் இருக்கீங்க. कितने ढेर ब्रह्मा कुमारी बनते हैं। எத்தனை நிறைய பேரு பிரம்மா குமாரிஸ் ஆகுறாங்க. सूर्यवंशी चंद्रवंशी घराना बनना है। சூரியவம்சி சந்திரவம்சி குடும்பம் என்றது தயாராகணும். भाभी टाले ना चले, तेरे लिए तो वंडर है। இப்போ உன்னுக்காக இது வண்டர் ஆயிருக்குது. वो तो मेले में मैले होने जाते हैं। அவங்க என்னன்னா மேலால அழுக்காகிறதுக்காக போகிறாங்க. यहाँ तो आकर के गुलगुल बन जाते हैं। இங்க வந்து பூக்கள் ஆயிடுறாங்க. वो तो रोज मंदिर में धक्के खाने जाते हैं। அவங்க தினமும் கோயில்கள்ல எப்படின்னா அலையிறதுக்காக போகிறாங்க. और तुम तो देखो 6 महीने में 12 महीने में यहाँ आते हो। பிறகு நீங்க பாருங்க 6 மாசத்துல ஒரு வருஷத்துல ஒரு தடவை இங்க வரீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வரீங்க. तो अच्छे अच्छे बच्चों को तो बहुत कशिश होनी चाहिए। அப்போ நல்ல நல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப ஈர்ப்பு என்றது ஏற்படணும். जो अच्छे बच्चे होंगे யாரு நல்ல குழந்தைகளோ वो तो महीने महीने जरूर चक्कर लगाएंगे। அவங்க ஒரு மாசத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து போகுவாங்க. जिनको कशिश होती रहेगी। யாருக்கு ஈர்ப்பு என்றது இருக்குமோ அவங்க वो भी थोड़े समय मिलने का होता है। அது கூடயும் கொஞ்ச நேரம் தான் கிடைக்கிறதா இருக்குது.
आगे चल करके ऐसी कैलेमिटीज आएंगी வருங்காலத்துல அப்படிப்பட்ட இயற்கையினோட ஆபத்துகள் ஏற்படும், जो सभी खलास हो जाएगा। எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்போ तुम आवाज भी सुनते रहेंगे। நீங்க சவுண்ட கூட கேட்டுட்டு இருப்பீங்க. रेडियो में टीवी में आवाज तो होती है ना, ரேடியோல டிவில இந்த சவுண்ட்ன்றது வருது இல்லையா? वो तो कहते हैं स्टार गिरेगा, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார் கீழே வீடும். लेकिन स्टार गिरने से कोई प्रलय थोड़ी ही होती है। இப்போ ஸ்டார் கீழே வீழ்றதுனால என்ன பிரளயம் ஆகுமா? என்ன प्रलय तो इन बॉम्ब से होगी। பிரளயம் என்றது இந்த பாம்ஸ் மூலமாக ஆகும்னு சொல்றாங்க. सब खलास हो जाएगा। எல்லாமே முடிஞ்சு போயிடுவாங்க. जो आते हैं ट्रेन में யாரு வராங்களோ ட்ரெயின்ல, तो तुम्हारी पॉकेट में मेडल्स लगे होने चाहिए। அப்போ உங்களோட பாக்கெட்ஸ்ல மெடல்ஸ் என்றது இருக்கணும், போட்டு இருக்கணும். जहाँ भी जाओ எங்க போனாலும் इस मेडल से बहुत सर्विस कर सकते हो। இந்த மெடல்ஸ் மூலமாக ரொம்ப சர்வீஸ் செய்யலாம். कौन सा मेडल? எந்த மெடல்? त्रिमूर्ति का और लक्ष्मी नारायण का। त्रिमूर्ति இது, பிறகு லக்ஷ்மி நாராயணனோடது. परंतु बच्चों को याद की कशिश ही नहीं होती। ஆனா குழந்தைகளுக்கு நினைவினோட ஆகர்ஷணமே இல்ல, அந்த ஒரு ஈர்ப்பே இல்ல. न त्रिमूर्ति बाप की याद आती है त्रिमूर्ति அப்பாவோட நினைவு கூடயும் வர்றதில்ல, और न पद की याद आती है। பிறகு பத்வியினோட நினைவு கூடயும் வர்றதில்ல. इसलिए देह अभिमान आ जाता है। அதனாலதான் தேகாபிமானம் வந்துடுது. बच्चों को मेडल लगाने में लज्जा आती है। குழந்தைகளுக்கு மெடல்ல போட்டுக்கிறதுல வெக்க வருது. मिलिट्री वालों को देखो, सदैव उनको बैज लगा रहता है। மிலிட்டரிக்காரங்களை பாருங்க, சதா அவங்க பேட்ஜ போட்டு இருப்பாங்க. तुम भी तो रूहानी मिलिट्री हो ना। நீங்க கூடயும் ஆன்மீக மிலிட்டரியா இருக்கீங்க இல்லையா? तो तुम्हारा भी बैज सदैव पड़ा रहे। அப்போ உங்களோடது கூடயும் பேட்ஜ் சதா இருக்கணும்னு சொல்றாங்க, போட்டு இருக்கணும். कहाँ पड़ा रहे? எங்க போட்டு இருக்கணும்? बुद्धि रूपी पॉकेट में बैज सदैव पड़ा रहे। புத்தி ரூபி பாக்கெட்ல சதா பேட்ஜ் போட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. एक तरफ त्रिमूर्ति बाप ஒரு சைடுல त्रिमूर्ति அப்பா, और दूसरी तरफ वर्षा। பிறகு இன்னொரு சைடுல சொத்து. त्रिमूर्ति बाप कौन? त्रिमूर्ति அப்பா யாரா இருக்காங்க? बाप की तीनों मूर्तियाँ ब्रह्मा विष्णु और शंकर। அப்பாவோட 3 மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, பிறகு சங்கர். और दूसरी तरफ लक्ष्मी नारायण का चित्र। பிறகு இன்னொரு சைடுல லக்ஷ்மி நாராயணனோட சித்திரம். तुम्हारा वर्षा है ना। இது உங்களோட சொத்தா இருக்குது இல்லையா? बहुत समझाने में सहज है। तुम ரொம்ப புரிய வைக்கிறதுல சகஜமாக இருக்கு. भारतवासी देवी देवताएं थे। நீங்க பாரதவாசிகள் தேவி தேவதைகளாக இருந்தீங்க. जब तुम देवी देवताएं थे எப்போ நீங்க தேவி தேவதைகளாக இருந்தீங்களோ तो तुम स्वर्गवासी थे। அப்போ நீங்க ஸ்வர்கவாசிகளாக இருந்தீங்க. अभी तुम स्वर्गवासी नहीं हो, இப்போ நீங்க ஸ்வர்கத்துல வசிக்க கூடியவங்க இல்ல, नरकवासी हो। நரகவாசிகளா இருக்கீங்க. चक्कर लगाए कि नरकवासी बने हो। சக்கரத்தை சுத்தி நரகவாசிகளாக ஆயிட்டீங்க. अभी बाप को याद करो இப்ப அப்பாவை நினைவு செய்யுங்க. तो तुम्हारे पाप कट जाएंगे। அப்போ உங்களோட பாவங்கள் கட்டாயிடும்.
क्योंकि बाप है सदैव स्व स्थिति में रहने वाला। ஆனா அப்பா இருக்காங்க சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர். जो सदैव स्व स्थिति में रहने वाला है, யாரு சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவரா இருக்காங்களோ उस बाप को याद करेंगे அந்த அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா तो तुम्हारे पाप कट जाएंगे। அப்ப உங்களோட பாவங்கள் கட்டாயிடும் சொல்றாங்க. फिर स्वर्ग का वर्षा मिल जाएगा। பிறகு ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைச்சிடும். ये बातें बताने में मेहनत लगती है क्या? இந்த விஷயங்களை சொல்றதுனால என்ன இதுல உழைப்பு இருக்குதா? अच्छा அச்சா मीठे मीठे रूहानी बच्चों, இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, ये अक्षर भी तो बाप ही कह सकते हैं ना। இந்த வார்த்தைகளை கூடயும் அப்பாதன்னு சொல்ல முடியும். ये अगर कोई मनुष्य तो कह नहीं सकता। இது மனிதர்களால ஒன்னு சொல்ல முடியாது. मीठे मीठे रूहानी बच्चे, இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, रूहानी बाप, जिस्मानी दादा, ஆன்மீக அப்பா, பிறகு ஜிஸ்மான் என்ற ஸ்தூல இந்த சரீரத்துக்கான தாதா, அப்படி என்ன அண்ணா. जिस्मानी दादा द्वारा बच्चों को याद प्यार देते हैं। இந்த சரீரத்துக்கான தாதா இருக்காங்க இல்லையா அண்ணா, இவங்க மூலமாக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை செலுத்துறாங்க, குடுக்கறாங்க, अर्थ सहित समझाते हैं, அர்த்த கூட புரிய வைக்கிறாங்க. बताते हैं कि तुम सृष्टि और ब्रह्मांड दोनों के मालिक बनते हो। சொல்றாங்க நீங்க சிருஷ்டி பிறகு பிரம்மாண்டம் ரெண்டுக்கு கூடயும் எஜமான் ஆகுறீங்க. मैं तो न सृष्टि का मालिक बनता हूँ और न ब्रह्मांड का मालिक बनता हूँ। நான் சிருஷ்டிக்கு கூடயும் எஜமான் ஆகுறது இல்ல, பிறகு பிரம்மாண்டத்துக்கு கூடயும் எஜமான் ஆகுறது கிடையாது. ऐसे ऐसे सृष्टि के मालिक बनने वाले को இப்படியெல்லாம் சிருஷ்டிக்கு எஜமான் ஆக கூடியவங்களுக்கு गुड नाइट और नमस्ते। குட் நைட் பிறகு நமஸ்தே. फिर बोला பிறகு சொன்னாங்க यहाँ तुम बैठते हो இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, तो अंदर में बहुत खुशी होनी चाहिए। அப்போ உள்ளுக்குள்ள ரொம்ப குஷி ஆகணும். अथाह सुख तुमको मिल रहा है, அளவில்லாத லெவலுக்கு உங்களுக்கு சுகம் கிடைச்சிட்டு இருக்குது. क्योंकि अंदर में खुशी रहती है। बाबा हमारे सन्मुख बैठा है, ஏன்னா உள்ளுக்குள்ள குஷி இருக்கும், பாபா நமக்கு நம்மளோட நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு. भोजन खाते हैं சாப்பாட சாப்பிடுறீங்க, तो देखते हो कि शरीर में बैठे हुए हैं। சாப்பாடு எப்போ சாப்பிடுறாங்களோ அப்ப பாக்குறீங்க இந்த உள்ள உட்கார்ந்து இருக்காங்கன்னு. पढ़ाते हैं तो देखते हो बाबा हमको पढ़ाते हैं। எப்போ படிக்க வைக்கிறாங்களோ அப்ப பாக்குறீங்க பாபா நமக்கு படிக்க வைக்கிறாங்கன்னு. ये भी तुम जानते हो, मन मना बाबा अक्षर अभी सुनते हो। இந்த விஷயத்தை பற்றி கூட உங்களுக்கு தெரியும். மன்மனாபாவ் என்ற விஷயங்களை இப்போ நீங்க பாக்குறீங்க, படிக்கிறீங்க. फिर कब कोई युग में मन मना बाबा अक्षर பிறகு வேற எந்த யுகத்துல கூடயும் மன்மனாபாவினோட வார்த்தை सुनेंगी नहीं। கேட்க மாட்டீங்க. बाप आते ही नहीं है। அப்பா வருறதே இல்ல. इतना साफ होती जावे, அந்த அளவுக்கு கிளியர் ஆயிட்டே போகுவீங்க. उतना ही चकमक की तरफ खींचेंगे। எந்த அளவுக்கு கிளியர் ஆயிட்டு இருப்பீங்களோ, அப்படின்னா சுத்தமாயிட்டு இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மேக்னெட் பக்கம் நீங்க அட்ராக்ட் ஆயிட்டே இருப்பீங்க. அந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும். बाबा चकमक है ना, பாபா மேக்னெட்டா இருக்காங்க இல்லையா? आत्माएं चकमक पिछाड़ी भागती है। ஆத்மாக்கள் இந்த மேக்னெட்டுக்கு பின்னாடி ஓடுறாங்க. बाकी शरीर तो खत्म हो जावे। மற்றபடி சரீரம் முடிஞ்சு போயிடும். बच्चे जानते हैं आत्माओं का लिमिटेड नंबर है। குழந்தைகளுக்கு தெரியும் ஆத்மாக்கள்து லிமிட்டடா இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது.
लिमिटेड नंबर है। லிமிட்டடான நம்பரா? कितनी लिमिट है? எவ்வளவு லிமிட் இருக்குது? 500-700 करोड़ 500 கோடி 700 கோடி मनुष्य आत्माओं की बात बताते हैं। மனித ஆத்மாக்களோட பேச்ச சொல்றாங்க। 500-700 करोड़ से कम व जास्ती तो हो नहीं सकते। 500 கோடி 700 கோடி விட கம்மி இல்லைன்னா அதிகம் இருக்க முடியாது। लड़ाई में करोड़ों मरते हैं। யுத்தத்துல கோடி கணக்குல இறந்து போகிறாங்க। फिर जाकर के जन्म लेते हैं। பிறகு போய் ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க। मनुष्य ही बनते हैं ना। மனிதர்கள் தானே ஆகுறாங்க। तो ये सब राज तुम बच्चे समझते हो। அப்போ இந்த எல்லா ரகசியங்கள் குழந்தைகளான நீங்க புரிஞ்சுக்கிறீங்க। ये भी जानते हो गीता का भगवान कृष्ण नहीं है। இத பற்றி கூடயும் தெரியும், கீதாவோட பகவான் கிருஷ்ணர் இல்ல। द्वापर युग से गीता का भगवान किसे मानते आए? துவாபர் யுகத்திலிருந்து கீதையினோட பகவான் யாருன்னு சொல்லி ஏத்துக்கிட்டே வந்திருக்காங்க? कृष्ण को मानते आए। கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க। परंतु अभी तुम्हारी बुद्धि में बैठा है गीता का भगवान कृष्ण तो नहीं है। ஆனா இப்போ உங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்குது கீதையோட பகவான் கிருஷ்ணர் ஒன்னும் இல்லன்னு। गीता का भगवान कौन है? கீதாவோட பகவான் யாரா இருக்காங்க? अगर कहे शिव ज्योति बिंदु, இப்போ ஒருவேளை சொன்னோம் शिव ज्योति बिंदुன்னு, तो वो भगवान कहे அப்போ அவங்கள பகவான் சொல்றதா? तो सुनाता कैसे? அப்போ எப்படி சொல்றாங்க? बिंदु तो नहीं सुनावेगा। பிந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க। जरूर मुख चाहिए। கண்டிப்பாக முகம் வேணும்। अगर कहें कृष्ण के 84वें जन्म में आकर के सुनाते हैं, ஒருவேளை இப்படி சொன்னோம் கிருஷ்ணனோட 84வது ஜென்மத்துல வந்து சொல்றாங்கன்னு, गीता ज्ञान सुनाते हैं, கீதா ஞானத்தை சொல்றாங்கன்னு, तो जो गीता ज्ञान सुनाया அப்ப என்ன கீதா ஞானத்தை சொன்னாங்களோ उसका रिजल्ट आना चाहिए। அப்போ அதோட ரிசல்ட் வரணும்। पहला रिजल्ट किसके ऊपर आना चाहिए? ஃபர்ஸ்ட் ரிசல்ட் யார் மேல வரணும்? कृष्ण के अंतिम 84वें जन्म में सुनाते हैं, கிருஷ்ணனோட கடைசி 84வது ஜென்மத்துல சொல்றாங்க। तो सबसे नजदीक कौन है? அப்ப எல்லாத்தை விட கிட்ட யாருன்னு கேக்குறாங்க। कृष्ण की आत्मा ही सबसे नजदीक है। கிருஷ்ணனோட ஆத்மா தான் எல்லாத்தை விட கிட்ட இருக்காங்க। अंतिम 84वें जन्म में दादा लेखराज के रूप में है। கடைசி 84வது ஜென்மத்துல தாதா லேக்கராஜனோட ரூபத்துல இருக்காங்க। पहले तो उन्हीं की आत्मा सुनती है ना। ஃபர்ஸ்ட் இவங்களோட ஆத்மா கேக்குது இல்லையா? तो किसकी सदगति होनी चाहिए? அப்போ யாருக்கு சத்கதி ஆகணும்? कृष्ण की सदगति पहले होनी चाहिए। கிருஷ்ணனுக்கு சத்கதி ஃபர்ஸ்ட் ஆகணும்। परंतु बजाय सदगति होने के ஆனா சத்கதி ஆகாம और ही दुर्गति हो गई। இன்னும் துர்கதி ஆயிடுச்சு। क्या दुर्गति हो गई? என்ன துர்கதி ஆயிடுச்சு? सूक्ष्म शरीर के बंधन में சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல जाना पड़ता है। போக வேண்டியதாக வருது। तुम्हारी विजय इस एक बात में ही होनी है। உங்களோட வெற்றி இந்த ஒரு விஷயத்துல தான் ஆகணும்னு சொல்றாங்க। ஆகும்। ये बात भी बाप ही आकर के समझाते हैं। இந்த விஷயத்த பற்றி கூடயும் அப்பா தான் வந்து புரிய வைக்கிறாங்க। तुम बच्चों की बुद्धि में ये बात भी नहीं बैठती। குழந்தைகளான உங்களோட புத்தியில இந்த விஷயம் கூடயும் உட்காரது இல்ல। क्या? என்ன? कि गीता का भगवान कृष्ण कैसे नहीं? கீதாவோட பகவான் கிருஷ்ணர் எப்படி இல்லன்னு। वो तथाकथित ब्राह्मण तो अब भी कह रहे हैं। அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இப்பவும் சொல்றாங்க। क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? गीता का भगवान कृष्ण ही है। கீதாவோட பகவான் கிருஷ்ணர் தான் இருக்காங்க। शिव नहीं है, वो शिव ही है।
कृष्ण नहीं है मुख से कहते हैं। சிவன் தான் கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லி வாயால சொல்றாங்க. गीता का भगवान कृष्ण है, கீதாவோட பகவான் कृष्ण नहीं है। கீதாவோட பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்றாங்க. शिव बाबा है, சிவ பாபா இருக்காங்க. लेकिन जब उनसे पूछा जाए ஆனா எப்போ அவங்கள கேட்கப்படுமோ गीता का भगवान शिव बाबा है கீதாவோட பகவான் சிவ பாபா இருக்காங்கன்னு, तो गीता ज्ञान दाता कैसे, அப்போ கீதா ஞான் தாத்தா எப்படி ஆனாங்க? कैसे ज्ञान देता है? எப்படி ஞானத்தை கொடுக்கறாரு? कृष्ण की 84 जन्म में ज्ञान देता है। சொல்றாங்க கிருஷ்ணனோட 84 ஜென்மங்கள்ல ஞானம் கொடுக்கறாங்கன்னு. 84 84வது ஜென்மத்துல जन्म में ज्ञान देता है। 84வது ஜென்மத்துல ஞானத்தை கொடுக்கறாங்களா? तो साकार रूप क्या हुआ? அப்போ சாக்கார ரூபம் என்ன ஆச்சு? दादा लेखराज साकार रूप हुआ। சொல்றாங்க தாதா லேக்ராஜ் சாக்கார் ரூபம் ஆனது. தாதா லேக்ராஜ் परंतु ये बुद्धि में नहीं आता ஆனா இந்த விஷயம் புத்தில வர்றதில்ல. कि जो साकार रूप हुआ भगवान का, இப்போ சாக்கார ரூபம் என்ன ஆச்சோ பகவான் पहले तो स्वरूप की सदगति होनी चाहिए। ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அந்த ஸ்வரூபத்தினோட சத்கதி ஆகணும். परंतु कृष्ण सतयुग में जाके नारायण बनेगा, या इसी जन्म में बनता है? ஆனா கிருஷ்ணர் சத்யுகத்துல போய் நாராயண ஆகுவாங்களா இல்லன்னா இந்த ஜென்மத்திலேயே ஆயிடுறாங்களா? सतयुग में नारायण बनता है, वो तो प्रिंस बने। சத்யுகத்துல போய் நாராயண ஆகுறாங்க, அவங்க பிரின்ஸ் ஆகுறது. फिर नारायण बने, பிறகு நாராயண ஆகுறது. पहले प्रिंस के रूप में जन्म ले, ஃபர்ஸ்ட் பிரின்ஸினோட ரூபத்துல ஜென்ம எடுத்துக்கிறது, बाद में नारायण बने। பிறகு நாராயண ஆகுறது. यहाँ तो सिखाया जाता है क्या, नर से இங்க கத்து கொடுக்கப்படுகிறது என்ன? நரசே नारायण डायरेक्ट बनना है। நரசே நாராயண் டைரக்ட் ஆகணும்னு சொல்லி. तो जब नर से डायरेक्ट नारायण बनना है, இப்போ நரசே டைரக்ட் நாராயண ஆகணும்னா तो वह तो बात साबित नहीं होती कृष्ण के लिए। அப்போ பாபா சொல்றாங்க இந்த விஷயம் அவங்களுக்காக நிரூபணம் ஆகுறது இல்ல, கிருஷ்ணருக்காக. क्यों नहीं साबित होती? ஏன் நிரூபணம் ஆகுறது இல்ல? क्योंकि उन्होंने तो शरीर छोड़ दिया। ஏன்னா அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்க. तो तुम्हारी विजय इस एक बात में होनी है। அப்போ பாபா சொல்றாங்க உங்களோட வெற்றி இந்த ஒரு விஷயத்துல ஆகணும். गीता में भगवान का नाम डालने से, கீதைல பகவானோட பேரு போடுறதுனால, कृष्ण भगवान का नाम डालने से கிருஷ்ண பகவானோட பேரு போடுறதுனால कितना नुकसान हुआ है। எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு. कृष्ण की याद आवेगी கிருஷ்ணனோட நினைவு வரும். तो शिव बाबा को याद कर नहीं सकेंगे। கிருஷ்ணனோட நினைவு வந்ததுன்னா சிவ பாபாவை நினைவு செய்ய முடியாது. क्योंकि गीता का ज्ञान देने वाला ஏன்னா கீதா ஞானத்தை கொடுக்க கூடியவங்க कृष्ण को बना दिया। கிருஷ்ணரா ஆக்கிட்டாங்க. कृष्ण तो सबसे जास्ती जन्म लेने वाला है। கிருஷ்ணர் எல்லாத்தை விட அதிக ஜென்ம எடுத்துக்க கூடியவரா இருக்காங்க. जन्म मरण के चक्र में आने वाला है। ஜனன மரண சக்கரத்துல வரக்கூடியவங்க இருக்காங்க. फिर याद परमधाम में ही आवेगी। அப்போ நினைவு பரந்தாமத்துல தான் வரும். साकार में तो याद आ न सके। சாக்காரத்துல நினைவு வர முடியாது. क्या मतलब? என்ன அர்த்தமா இருக்கு? निराकार शिव को ही गीता का ज्ञान दाता मानेंगे நிராகார சிவனதா கீதா ஞான் தாத்தா ஏத்துக்கிறாங்கன்னா तो कहाँ याद आवेगी? அப்போ எங்க நினைவு வருவாங்க? परमधाम में याद आवेगी। பரந்தாமத்துல நினைவு வரும். इसलिए बाप कहते हैं அதனாலதான் அப்பா சொல்றாங்க कि परमधाम में जो मुझे याद करते हैं वो है सब शूद्र संप्रदाय। பரந்தாமத்துல யாரு என்ன நினைவு செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே ஆயிருக்காங்க சூத்ர சம்பிரதாயத்தினர்கள். नीच संप्रदाय बनते हैं, தாழ்ந்த சம்பிரதாயத்தினர்கள் ஆகுறாங்க. ऊंच संप्रदाय तुम बनते हो। உயர்ந்த சம்பிரதாயத்தினர்களாக நீங்க ஆகுறீங்க. जो साकार में निराकार को याद करते हो। யாரு சாக்காரத்துல நிராகாரன நினைவு செய்றீங்க. कृष्ण को तो कोई ऊपर नहीं समझेंगे परमधाम में। கிருஷ்ணரை யாருமே மேலே இருக்காங்க பரந்தாமத்துல நினைச்சுக்க மாட்டாங்க.
ऊपर में तो शिव बाबा है, மேலே சிவ பாபா இருக்காங்க. सदैव ऊंची स्टेज में रहते हैं. சதா உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க कहते हैं சொல்றாங்க, मैं भी तुम आत्माओं के साथ परम धाम में रहता हूँ. நானும் கூட ஆத்மாக்களா இருக்கிற உங்களை கூட பரந்தாமத்துல இருக்கிறேன். अच्छा அச்சா, बाबा ने समझाया इन बैजेस पर तुम बहुत सर्विस कर सकते हो. பாபா புரிய வச்சிருக்காங்க, இந்த பேட்ஜஸ் மேல நீங்க ரொம்ப புரிய வைக்கலான்னு. दस को तुम ये बैज फ्री देंगे तो एक ऐसा निकलेगा 10 பேருக்கு நீங்க இந்த பேட்ஜஸ் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா பேட்ஜ அப்போ ஒருத்தர் வெளிப்படுவாங்க, जो तुम्हारी 10 बैजेस का दाम निकल आवेगा. அப்போ அந்த 10 பேட்ஜுக்காக என்னன்னா அது இது கிடைக்கும், காசு கிடைக்கிற போல ஆயிடும். बैज से तुम कोई को भी स्वर्ग का महाराजा बना सकते हो. இந்த பேட்ஜ் மூலமாக நீங்க யாருக்கு வேணும்னாலும் ஸ்வர்கத்தினோட மகாராஜாக ஆக்கலாம். परंतु ஆனா महाराजा बनाने वाले में மகாராஜாக ஆக்கக்கூடியவங்கள वो समझाने की शिफ्ट होनी चाहिए. புரிய வைக்கிறதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும், விசேஷம் இருக்கணும். क्या என்ன? ये त्रिमूर्ति शिव திரிமூர்த்தி சிவன் जिसे कहा जाता है, யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? वो 3 मूर्तियाँ पार्ट बजाने वाली कौन है? அந்த 3 மூர்த்திகள் பாட்ட செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? जो इस सृष्टि पर யாரு இந்த சிருஷ்டில गाई हुई है. பாடப்பட்டிருக்காங்க. त्रिमूर्ति रोड नाम रख देते हैं, त्रिमूर्ति हाउस नाम रख देते हैं. திரிமூர்த்தி ரோடு என்ற பேர் வச்சிடுறாங்க, திரிமூர்த்தி ஹவுஸ் என்ற பேர் வச்சிடுறாங்க. कि किसकी याद में नाम दिया हुआ है? இது யாரோட நினைவுல இந்த பேரை கொடுத்திருக்காங்க? इसमें पूरी नॉलेज है, இதுல முழுமையா நாலேஜ் இருக்குது. परंतु ऐसा कोई भी बच्चा दिल पर चढ़ा हुआ नहीं है. ஆனா இப்படி எந்த குழந்தையும் மனசுல இருக்கிற போல இல்ல. அப்படின்னா மனதுல அந்த சீட்டை எடுத்திருக்கிற போல இல்ல. जो ऐसा काम करके दिखा देंगे. யாரு இப்படிப்பட்ட வேலைய பண்ணி காமிக்கிற போல யாருமே இல்ல. फिर कह देता हूँ ड्रामा की भाभी. பிறகு சொல்லிடுறேன் டிராமாவினோட பாவி. अच्छा அச்சா, ओम ஓம் சாந்தி. एक छोटा सा रात्रि क्लास है. பிறகு சின்ன நைட் கிளாஸ் ஆயிருக்குது. 9/9/67 का. 9/9/67 मेहनत जो भी होती है इतना राजभाग पाने के लिए होती है. இப்போ உழைப்பு ஏதெல்லாம் ஏற்படுதோ இந்த அளவுக்கு ராஜபாகியத்தை எடுத்துக்கிறதுக்காக ஆகுது. और वो मेहनत है ही आत्माभिमानी बनने की. பிறகு அந்த உழைப்பு என்னன்னா ஆத்மாபிமானிகளாக ஆகிறதுக்கானதா உழைப்பா இருக்கு. ये आत्माभिमानी बनना ही तुम्हारी तपस्या है. இந்த ஆத்மாபிமானி ஆகிறதே உங்களோட தபஸ்யா இருக்குது. वो ऋषि मुनि तपस्या करते हैं, அந்த ரிஷி முனிகள் தபஸ்யா செய்றாங்க, साधु संत महात्माएं तपस्या करते हैं. சாது சந்த் மகாத்மாக்கள் தபஸ்யா செய்றாங்க, एक टांग पे खड़े हो जाते हैं, ஒரு கால் மேல நின்னுக்கிறாங்க, शारीरिक तपस्या करते हैं. சரீரத்துக்கான தபஸ்யாவை செய்றாங்க. कितना कठिन है. எவ்வளவு கஷ்டமானதா இருக்குது. और तुम्हारे लिए பிறகு உங்களுக்காக कितना सहज है. எவ்வளவு சகஜமாக இருக்குது. अपन को आत्मा समझो, தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க. स्टार है ना. ஸ்டாரா இருக்குது இல்லையா? इस याद के बल से बाप से वर्षा लेना. இந்த நினைவினோட சக்தி மூலமாக அப்பாயிடம் இருந்து சொத்தை எடுத்துக்கணும். और बाप को सर्वशक्तिवान कहा जाता है. பிறகு அப்பாவை சர்வசக்திவானன் சொல்லப்படுகிறாங்க. और अंग्रेजी में उनको अथॉरिटी कहा जाता है.
பிறகு இங்கிலீஷ்ல அவங்களுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லப்படுகிறது. ज्ञान का सागर है ना, ஞான கடலா இருக்காங்க இல்லையா, ज्ञान की अथॉरिटी है, ஞானத்தினோட அத்தாரிட்டியா இருக்காங்க. वो तो शास्त्रों की अथॉरिटी होती है. அவங்க யாருன்னா சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டியாக இருப்பாங்க. யாரு? मनुष्य गुरु, மனித குருக்கள். ये तो है ज्ञान का सागर. இவங்க இருக்காங்க ஞான கடல். जो भी सन्यासी है, विद्वान लोग हैं, अपन को शास्त्रों की अथॉरिटी समझते हैं. யாரெல்லாம் சன்னியாசி ஜனங்க இருக்காங்க, வித்வான் இருக்காங்க, யாரு தன்னை சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. अब बाप जिनको ज्ञान का सागर कहा जाता है, இப்போ அப்பா யாருக்கு ஞான கடல்னு சொல்லப்படுகிறாங்க? वो तो शास्त्र नहीं पढ़ते. அவங்க ஒன்னும் சாஸ்திரத்தை படிக்கிறது இல்ல. वो नहीं पढ़ते हैं. और कृष्ण गीता का भगवान नहीं है. அவங்க படிக்கிறது இல்ல. பிறகு கிருஷ்ணர் கீதாவோட பகவான் இல்ல. कृष्ण के अंतिम 84वें जन्म में, அப்படி என்ன கிருஷ்ணனோட கடைசி 84வது ஜென்மத்துல भगवान आकर जो पढ़ाई पढ़ाते हैं, பகவான் வந்து என்ன படிப்பை படிக்க வைக்கிறாங்க, वो पढ़ाई पढ़ाने वाला रूप भगवान का नहीं है. அந்த படிப்பை படிக்க வைக்க ரூபம் என்ன இருக்குதோ அது பகவான் இல்ல. क्योंकि वो शास्त्रों की अथॉरिटी तो है नहीं. ஏன்னா அவங்க சாஸ்திரங்களினோட அத்தாரிட்டி ஒன்னும் இல்ல. उन्होंने कोई शास्त्र पढ़ करके तो सुनाया नहीं. அவங்க சாஸ்திரத்தை படிச்சு ஒன்னு சொல்லல. कागज के पत्ते हाथ में लेकर सुनाया नहीं. இந்த பேப்பர்ஸினோட सीधा ही सुनाया ना. அந்த பேப்பர்ஸை எடுத்து அந்த முரளி இருக்கு இல்லையா அத படிச்சு ஒன்னு சொல்லல, நேரடியாவே சொன்னாங்க இல்லையா. तो जो सीधा सुनाने वाला है वो भगवान नहीं हो सकता. இப்ப யாரு நேரா சொல்லக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்க பகவானாக முடியாதா? किसने सुनाया? யாரு சொன்னாங்க? सुनाया तो शिव ने, சொன்னது சிவன். लेकिन ஆனா कृष्ण के अंतिम 84वें जन्म के चोले के द्वारा सुनाया. கிருஷ்ணனோட கடைசி 84வது சரீரம் என்ன இருக்குதோ அந்த சரீரம் மூலமாக சொன்னாங்க. लेकिन सुनाने का कोई फायदा इसलिए नहीं हुआ ஆனா என்ன சொல்றாங்களோ அதுக்கு லாபமே ஆகலன்னா, कि जो भी सुनाया उसका मनन चिंतन मंथन ஏன்னா ஏதெல்லாம் சொன்னாங்களோ அதோட விசார சாகர மந்தனம் नहीं हुआ. ஆகலன்னு சொல்றாங்க. तो सार नहीं निकला. அப்போ சாரம் வெளிப்படலன்னு சொல்றாங்க. बुद्धि में सार बैठा ही नहीं. புத்தில சாரம் உட்கார்றது இல்லன்னு சொல்றாங்க. अभी तो सार की बातें सुनाते हैं. இப்போ சாரத்தினோட விஷயத்த சொல்றாங்க. सार की बातें सुनाते हैं சாரத்தினோட விஷயங்களை சொல்றாங்க. तो कहा जा सकता है गीता ज्ञान अमृत. அப்ப சொல்லப்படலாம் கீதா ஞான அமிர்தம்னு சொல்லி. उस समय गीता ज्ञान अमृत அந்த நேரத்துல கீதா ஞான அமிர்தம் नहीं कहेंगे. சொல்ல முடியாது அப்படி. परंतु ஆனா फिर कागज के पत्ते कौन हाथ में लेता है? பிறகு அந்த பேப்பர்ஸ் என்ன இருக்குது இல்லையா அத கைகள யார் எடுத்துக்கிறாங்க? அந்த முரளி சார். किताबों में नहीं बांधा जाता. புக்ஸ்ல ஒண்ணு கட்டுப்பட்டி வைக்கிறது இல்ல. वो तो शास्त्रों का ज्ञान है जो मनुष्यों ने लिखा है. அது சாஸ்திரங்களினோட ஞானமா இருக்குது, எது மனிதர்கள் எழுதிருக்காங்க. वो किताबों में बांधा जाता है. அது எப்படின்னா இந்த இதுல புக்ஸ்ல கட்டுப்பட்டி வைக்கிறாங்க. लिमिटेड है. லிமிட்டடா இருக்குது. शिव जो है आकर के ज्ञान सुनाते हैं, சிவன் வந்து என்ன ஞானத்தை சொல்றாங்களோ वो तो अनलिमिटेड है. அது அன்லிமிட்டடா இருக்குது. और अनलिमिटेड ज्ञान பிறகு அன்லிமிட்டெட் ஞானம் कागज के पत्तों में, जिन्हें हम मुरलियां कहते हैं, उनमें भी அந்த பேப்பர்ஸினோட இது இருக்கு இல்லையா அந்த முரளிஸ் எதுக்கு நாம சொல்றோமோ बांधा नहीं जा सकता.
அதுல கட்டுப்பட்டு வைக்க முடியாது. तो फिर सुनाने वाला है वो शिव, அப்ப யாரு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்கதான் சிவன். वो सेवक அந்த சிவன் विस्तार करके सुनाता है, விஸ்தார பண்ணி சொல்றாங்க. एक एक बात की गहराई ஒவ்வொரு விஷயத்துக்கான ஆழமான ரகசியம் सुनाता है. वो सुनाने वाला है சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடியவங்க ஆயிருக்காங்க. और மற்றும் रामकृष्ण की आत्माएं ராமகிருஷ்ண வாலி ஆத்மாக்கள் पढ़ाई पढ़ने वाली. படிப்ப படிக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. जैसे स्टूडेंट होता है हाथ में किताब लेता है, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கையில புக்ஸ் எடுத்துக்கிறாங்க, प्रोज और पोएट्री पढ़ता है ப்ரோஸ் பிறகு பொயட்ரிய படிக்கிறாங்க, और टीचर उसका अर्थ பிறகு டீச்சர் அதுக்கு அர்த்தம் बताता है. அதோட அர்த்தத்தை சொல்றாங்க. तो तुम्हारी बुद्धि में अच्छी तरह बैठ गया है. அப்போ இது உங்களோட புத்தில நல்லபடியாக உட்கார்ந்துடுச்சு. कि ज्ञान का सागर तो एक ही है. ஞான கடல் ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு. वो गुरु लोग तो साथ साथ ही पढ़ते रहते हैं, तो அந்த குருக்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. झूठे ठहरे. அப்ப அவங்க பொய்யானாங்க. ज्ञान का सागर तो कुछ भी पढ़ता नहीं है, कुछ ஞான கடல் எதுவுமே படிக்கிறது இல்ல, भी लिखता नहीं है. எதுவுமே எழுதுறது இல்ல. वो तो ज्ञान का सागर है, அவங்க ஞான கடலா இருக்காங்க, नॉलेजफुल है. நாலேஜ்ஃபுல்லா இருக்காங்க. उनको तो सारी बातों की नॉलेज है. அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கான நாலேஜும் இருக்குது. अनलिमिटेड ज्ञान है. அன்லிமிட்டட் ஆன ஞானம் இருக்குது. सारी सृष्टि की आदिमध्य अंत का ज्ञान है. முழு சிருஷ்டியினோட முதல் இடைக்கரையினோட ஞானம் இருக்கு. वो मनुष्य सृष्टि रूपी झाड़ का बीज है. அவங்க மனித சிருஷ்டி ரூபமான மரத்துக்கு விதையா இருக்காங்க. मनुष्य सृष्टि का कितना विस्तार, மனித சிருஷ்டிக்கு எவ்வளவு விஸ்தாரம் இருக்குது. 500-700 मनुष्य, 500-700 करोड़ मनुष्य आत्मा. 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள். उन मनुष्य आत्माओं में जो भी स्वभाव संस्कार भरे हुए हैं, அந்த மனித ஆத்மாக்களுக்குள்ள ஏதெல்லாம் சுபாவ சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது. 500-700 करोड़ पत्तों में जो भी स्वभाव संस्कार भरे हुए हैं, 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களுக்குள்ள ஏதெல்லாம் சுபாவ சம்ஸ்காரம் நிறைஞ்சிருக்குது. वो सारे स्वभाव संस्कार அந்த முழு சுபாவ சம்ஸ்காரம் एक बीज में समाये हुए हैं. ஒரு விதைக்குள்ள அடங்கிருக்குன்னு சொல்றாங்க. एक बीज से ஒரு விதைக்குள்ள कितना बड़ा झाड़ पैदा होता है. ஒரு விதை மூலமாக எவ்வளவு பெரிய மரம் உருவாகுது. उस बीज को कहा जाता है सत्य चित्त आनंद स्वरूप. அப்போ அந்த விதைக்கு சொல்லப்படுகிறாங்க சத்திய சித் ஆனந்த ஸ்வரூபம். ज्ञान का सागर, सुख का सागर, ஞான கடல் சுக்க கடல் सागर ही सागर है. வெறும் கடல் தான் இருக்காங்க. सागर भी கடல் கூடயும் कोई कम प्राप्ति थोड़ी कराता है. என்ன கம்மி பிராப்திய பண்ணிக்கிறாங்களா, பண்ண வைக்கிறாங்களா என்ன? कोई कोई तो चित्र दिखाते हैं ஒரு சில பேரு சித்திரத்தை காமிக்கிறாங்க. कि सागर से देवता निकले. சாகர்ல இருந்து தேவத்தை வெளிப்பட்டாங்கன்னு. जो सागर से देवताएं निकले, எந்த கடல்ல இருந்து தேவதைகள் வெளிப்பட்டாங்களோ उन देवताओं ने सागर से थालियां रत्नों की भर भर कर दी. அந்த தேவதைகள் கடல்ல இருந்து என்னன்னா அந்த ரத்னங்களை நெருப்பி நெருப்பி கொடுத்தாங்க. सागर को भी देवता कह देते हैं. சாகருக்கு கூடயும் அப்படின்னா கடலுக்கு கூடயும் தேவதைன்னு சொல்லிடுறாங்க. अच्छा, அச்சா सागर ही देवता है கடல் தான் தேவதா இருக்காங்கன்னா तो देवता किनको है, देवता किनको है? அப்போ யாருக்கு கொடுக்கறாங்க?
शास्त्रों में लिखा हुआ है ना சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க இல்லையா, कि सागर से देवता निकले கடல்ல இருந்து தேவதைகள் வெளிப்பட்டாங்கன்னு. जो कि रत्नों की थालियां भर भर कर देते हैं। அதிலிருந்து ரத்னங்களினோட அந்த ஒரு தட்டை நெருப்பி நெருப்பி குடுக்கறாங்க. फिर लेते कौन है? பிறகு யார் எடுத்துக்கிறாங்க? वास्तव में வாஸ்தவத்துல देने वाला शिव बाबा है, குடுக்கக்கூடியவங்க சிவபாபா இருக்காங்க. कोई देवता देने वाली नहीं है। எந்த தேவதை கூடயும் குடுக்கக்கூடியவங்க இல்ல. लेने वाले तुम ब्राह्मण हो, எடுத்துக்க கூடியவங்க பிராமணர்களா இருக்கிற நீங்க இருக்கீங்க. तुम ब्राह्मण ही பிராமணர்களா இருக்கிற நீங்க தான் सो देवता बन जाते हो। நீங்க தான் தேவதைகள் ஆயிடுறீங்க. और वास्तव में कोई एक को रत्नों की थालियां भरकर नहीं देते। பிறகு வாஸ்தவத்துல ஒருத்தருக்கு ரத்னங்களினோட அந்த தட்டைய நெருப்பி கொடுக்கறாங்க என்ற விஷயம் இல்ல. बाबा ज्ञान का सागर बैठे इनमें प्रवेश कर तुम सब बच्चों को रत्न देते। பாபா ஞான கடல் என்னன்னா இவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாமே ஞானத்தினோட ரத்னங்களை கொடுக்கறாங்க. तो ये ज्ञान सागर की बात है। அப்போ இது ஞான கடலினோட விஷயம் ஆயிடுச்சு. इनके शरीर में प्रवेश करके இவங்களோட சரீரத்துல பிரவேசம் பண்ணி तुम सभी बच्चों की झोली भरते हैं। உங்க எல்லா குழந்தைகளினோட பைய நிரப்புறாங்க. तो ये भगवान वाच अर्जुन की प्रति है। அப்போ இது பகவானோட வாக்கியமா இருக்குது அர்ஜுனனுக்காக. और एक अर्जुन की बात नहीं है। பிறகு ஒரு அர்ஜுனனோட விஷயம் இல்ல. ये रत्नों की बात है। இது ரத்னங்களினோட விஷயங்களா இருக்குது. कहते हैं ना झोली भर दो, भरते झोली भरते झोली। சொல்றாங்க இல்லையா, இந்த பையன் நெருப்புங்க நெருப்புங்க பையன் சொல்றாங்க. हर हर बम बम महादेव, ஹர் ஹர் பம் பம் மகாதேவ். अब महादेव शिव को तो नहीं कहेंगे। இப்போ மகாதேவன் சொல்லி சிவனுக்கு சொல்ல மாட்டாங்க. इसको कहेंगे யாருக்கு சொல்வாங்க? शिव तो भगवान है। சிவன் பகவானா இருக்காங்க. महादेव कौन है? மகாதேவ் யாரா இருக்காங்க? वो तो शंकर को समझते हैं महादेव। அவங்க சங்கரனுக்கு மகாதேவன் நினைச்சுக்கிறாங்க. उनके पास फिर पैसे कहाँ से होंगे? அவங்க கிட்ட பைசா எங்கிருந்து இருக்கும்? खुद ही बैगरी रूप में दिखाते हैं। சுயமையே பெக்கரினோட ரூபத்துல காமிக்கிறாங்க. उनके पास पैसे कहाँ से आए? भर दे झोली। அவங்க கிட்ட பைசா எங்கிருந்து வரும்? பையன் நெருப்புங்கன்றதுக்காக. अभी ब्रह्मा कुमारियों द्वारा तुम्हारी अविनाशी ज्ञान रत्नों की झोली भर रहे हैं। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ பிரம்மா குமாரிஸ் மூலமாக உங்களோட பையன் நெருப்பிட்டு இருக்காங்க அவினாஷி ஞான ரத்னங்கள் மூலமாக. इसकी बात बोली, யாரோட விஷயத்த சொன்னாங்க? इसकी बात बताई। யாரோட பேச்ச சொன்னாங்க? शंकर के आगे जाके कहते हैं, அரே சங்கருக்கு முன்னாடி போய் சொல்றாங்க, हर हर बम बम, ஹர் ஹர் பம் பம், भर दे झोली भर दे झोली। பையன் நெருப்பிடு பையன் நெருப்பிடு. अब शंकर झोली भरते हैं क्या? இப்போ சங்கர் பையன் நெருப்புறாங்களா? शिव बाबा झोली भरते हैं, लेकिन किसके द्वारा? சிவபாபா பையன் நெருப்புறாங்க, ஆனா யார் மூலமாக? द्वारा वो झोली भरते हैं। சங்கர் மூலமாக பையன் நெருப்புறாங்க. अभी बोला, இப்போ சொன்னாங்க, अभी ब्रह्मा कुमारी द्वारा तुम्हारी अविनाशी ज्ञान रत्नों की झोली भर रहे हैं। இப்போ பிரம்மா குமாரிஸ் மூலமாக உங்களோட அவினாஷி ஞான ரத்னங்களினோட பையன் நெருப்பிட்டு இருக்காங்க. भरने वाला कौन है? நெருப்பக்கூடியவங்க யாரா இருக்காங்க? शिव बाबा। சிவபாபா. किसके द्वारा भर रहे हैं? யார் மூலமாக நெருப்பிட்டு இருக்காங்க? ब्रह्मा कुमारी द्वारा भर रहे हैं। किसकी झोली भर रहे हैं?
பிரம்மகுமாரிஸ் மூலமாக நெருப்பிட்டிருக்காங்க. யாரோடது நெருப்பிட்டிருக்காங்க? मना शंकर वाली ही पार्ट बजाने वाली आत्मा ही அப்படின்னா சங்கர் வாலி ஆத்மா தான் பாட் செய்யக்கூடிய ஆத்மா. लेती कहाँ से है? அவங்க எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க? प्रैक्टिकल में कहाँ से लेती है? பிராக்டிக்கலி எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க? शिव तो निराकार है. சிவன் நிராகாரா இருக்காங்க. हाँ, ब्रह्मा कुमार कुमारियों से ही तो ज्ञान की झोली लेती है. ஆமா, பிரம்மா குமாரிஸ்ல இருந்து தானே ஞானத்தினோட ब्रह्मा कुमारी जो அந்த பைய எடுத்துக்கிறாங்க, तुम्हारी அப்படி நெருப்பிக்கிறாங்க. अविनाशी ज्ञान रत्नों की झोली भर रही है. பிரம்மகுமாரிஸ் மூலமாக உங்களோட அவினாஷி ஞான ரத்னங்களினோட பைய நெருப்பிட்டு இருக்காங்க. तो सिर्फ उनकी ही झोली भरती है और कोई की नहीं भरती क्या? அப்போ என்ன அவங்களோட பை தான் நிரப்பப்படுகிறதா? வேற யாரோட பைய கூடயும் நெருப்புறது இல்லையா? भगवानियों द्वारा. பிரம்மகுமாரிஸ் மூலமாக. और कोई ब्राह्मण नहीं है வேற எந்த பிராமணர்கள் கூடயும் இல்லையா? जो ब्रह्मा कुमारियों से अपनी झोली भरते हो. எப்படின்னா பிரம்மகுமாரிஸ் மூலமாக தன்னோட பைய நெருப்புக்கிற போல யாருமே இல்லையா? इस पढ़ाई से இந்த படிப்பு மூலமாக तुम ये बनते हो. நீங்க இப்படி ஆகுறீங்க. गरीब ते गरीब எல்லாத்தை விட ஏழை पदमपति बन जाते हैं. பதம்பதி ஆயிடுறாங்க. वहाँ सतयुग में तो अनगिनत धन रहता है. அங்க சத்யுகத்துல எண்ணிக்கை இல்லாத லெவல்ல தனம் இருக்கும். इतना धन रहता है जो गिनती भी नहीं होती है. எந்த அளவுக்கு தனம் இருக்குதுன்னா அதுக்கு எண்ணிக்கையே இல்ல. 2500 वर्ष के बाद जब मंदिर बनते हैं 2500 வருஷங்களுக்கு பிறகு என்ன எப்போ கோயில் உருவாகுமோ तो भी उनमें कितने हीरे जवाहरात रहते हैं. அப்போ அதுக்குள்ள எந்த அளவுக்கு வைரம் வைடூரியங்கள் எல்லாமே இருக்கும். राजा ही मंदिर बनाते हैं तो ராஜாக்கள் எப்போ கோயில கட்டுறாங்களோ यथा राजा तथा प्रजा भी मंदिर बनाती है. அப்போ யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படியோ அதே மாதிரி பிரஜைகள் கூடயும் கோயில கட்டுறாங்க. अनेक मंदिर हो जाते हैं. நிறைய கோயில்கள் ஆயிடுது. शिव बाबा बैठ रूहानी बच्चों को சிவபாபா உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு समझाते हैं. புரிய வைக்கிறாங்க. आत्माओं की भी पूजा होती है. ஆத்மாக்களுக்கு கூடயும் பூஜை ஆகுது. आत्मा कैसे पूजा? आत्मा तो बिंदी है. ஆத்மாக்கு எப்படி பூஜை நடக்கும்? ஆத்மா பிந்தி ஆயிருக்குது. पूजा कैसे होगी? பூஜை எப்படி நடக்கும்? जैसे शिवलिंग की पूजा होती है எப்படி சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்குதோ वैसे அதே மாதிரி आत्माओं की भी पूजा होती है. ஆத்மாக்களுக்கு கூடயும் பூஜை நடக்குது. शालिग्राम के रूप में आत्मा छोटा रूप बनाते हैं. ஷாலிகிராமினோட ரூபத்துல ஆத்மாவினோட ரூபத்துல சின்னதாக ஆத்மாவினோட ரூபம் என்றது அது சின்னதாக உருவாக்குறாங்க. शिवलिंग को பிறகு சிவலிங்கத்தை बड़ा रूप बनाते हैं. பெரிய ரூபத்தை ரெடி பண்றாங்க. क्या इतना बड़ा होता है क्या? என்ன இவ்வளவு பெருசாக இருப்பாங்களா? नहीं, बड़ा काम दिखाने के लिए बड़ा बना दिया. இல்ல, பெரிய வேலைய காமிக்கிறதுக்காக பெரிய ரூபத்தை காமிச்சிட்டாங்க. शालिग्रामों को பிறகு சாலிகிராமங்களை छोटा छोटा बना दिया. சின்ன சின்ன ரூபத்துல காமிச்சிட்டாங்க. बाकी ऐसे नहीं है कि छोटी बड़े शालिग्राम या शिवलिंग होते हैं. மற்றபடி இப்படி இல்ல, சின்ன இல்லன்னா பெருசு, சாலிகிராம் இல்லன்னா சிவலிங்க இருக்கும் என்ற விஷயம் இல்ல. काम की बात है. இது வேலையினோட விஷயமா இருக்கு. निराकारी स्टेज दिखाई गई है. நிராகாரி ஸ்டேஜ காமிக்கப்பட்டிருக்குது. है तो शरीर के द्वारा ही निराकारी स्टेज. இப்போ இருக்கிறது என்னன்னா சரீரம் மூலமா தான் நிராகாரி ஸ்டேஜ் என்றது இருக்கு. चाहे शालिग्राम हो और चाहे शिवलिंग हो. இப்போ சாலிகிராம்கள் இருக்கலாம், இல்லன்னா சிவலிங்கங்கள் இருக்கலாம்.
तो जैसे आत्माओं की पूजा होती है, आत्माओं के बाप की भी पूजा होती है। அதாவது எப்படி ஆத்மாக்களுக்கு பூஜை நடக்குதோ ஆத்மாக்களோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூடயும் பூஜை நடக்குதுன்னு சொல்றாங்க. बिंदी को याद करेंगे பிந்திய நினைவு செஞ்சீங்கன்னா या बिंदी की पूजा हो सकती है। பிந்திய நினைவு செய்வீங்களா இல்லைன்னா பிந்திக்கு பூஜைன்றது நடக்க முடியுமா? बिंदी की तो याद कर सकते हैं। பிந்திய நினைவு செய்யலாம்னு சொல்றாங்க. पूजा तो बड़ी चीज की होती है। பூஜை பெரிய பொருளுக்கு நடக்குது. जल चढ़ाते हैं, ஜலத்தை அர்ப்பணை செய்யறாங்க, தண்ணிய அர்ப்பணை செய்யறாங்க, चंदन लगाते हैं, சந்தனத்தை அப்ளை பண்றாங்க. बिंदी को लगावेंगे क्या? சந்தனத்தை தடவுறாங்க. அப்ப என்ன பிந்திக்கு தடவுவாங்களா? फिर அப்போ इससे साबित होता है இதனால நிரூபணம் ஆகுது कि तुम आत्माओं के रूप में जो पूजा होती है ஆத்மாக்களோட ரூபத்துல உங்களுக்கு என்ன பூஜை நடக்குது. वो तब होती है जब तुम आत्मिक स्थिति में அது எப்போ ஆகுதுன்னா எப்போ நீங்க ஆத்மிக ஸ்டேஜ்ல स्थिर हो जाते हो। நிலைச்சிடுறீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. शिवलिंग की भी पूजा तब होती है சிவலிங்கத்துக்கு கூடயும் பூஜை எப்போ நடக்குதுன்னா जब वो लिंग எப்போ அந்த லிங்கம் निराकारी स्टेज में प्रैक्टिकल में साकार में कोई व्यक्तित्व எப்போ அந்த லிங்கம் நிராகாரி ஸ்டேஜ்ல பிராக்டிகலி ஏதோ ஒரு பர்சனாலிட்டி மூலமாக संसार में नजर आता है। உலகத்துக்கு முன்னாடி அவங்க தென்படுவாங்க. रुद्र पूजा करते हैं, ருத்ர பூஜைய செய்யறாங்க. लाखों लाख शालिग्राम बनाते हैं। லட்சக்கணக்கில் சாலி கிராமங்களை உருவாக்குறாங்க. कितने शालिग्राम बनाते हो? எத்தனை சாலி கிராமங்களை ரெடி பண்றாங்க? कोई 1 लाख बनाते हैं। सुबह से लेकर शाम तक ढेर सारे ब्राह्मणों को बैठाया जाता है। இப்போ சிலர் என்ன செய்யறாங்கன்னா 1 லட்சம் ரெடி பண்றாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய பிராமணர்களை உட்கார வைக்கப்படுகிறது. मिट्टी के शालिग्राम बनाते रहते हैं। மண்ணினோட சாலி கிராமங்களை ரெடி பண்ண வைக்கிறாங்க. कोई 2 लाख बनाते हैं। சில பேரு 2 லட்சம் ரெடி பண்றாங்க. कोई 5000 कोई 1000 भी बनाते हैं। சிலர் 5000 சிலர் 1000 கூடையும் தயார் பண்றாங்க. बनाने वाले ரெடி பண்ணக்கூடியவங்க कोई 5000 शालिग्राम बनाते हैं, कोई சிலர் 5000 சாலி கிராமங்களை ரெடி பண்றாங்க. பிறகு சில பேரு 1000 शालिग्राम बनाते हैं। 1000 சாலி கிராமங்களை ரெடி பண்றாங்க. लाख शालिग्राम बनाने में कितना समय लगता होगा? பாபா சொல்றாங்க லட்சக்கணக்கில் சாலி கிராமங்களை ரெடி பண்றதுல எவ்வளோ செலவாயிட்டு இருக்கும். செலவாகும் அதுக்கு. सुबह को बनाते हैं காலையில ரெடி பண்றாங்க, और शाम को बिगाड़ देते हैं। பிறகு சாயந்தரம் அத என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை அழைச்சிடுறாங்க, உடைச்சிடுறாங்க. मैंने सत्यगुरु की सवेरा होने का जब टाइम आता है அப்படின்னா சத்தியக ரூபமான அந்த சவேரா அப்படின்னா அந்த மார்னிங் டைம் எப்போ வருமோ ஆகுமோ तो शूटिंग पीरियड में அப்போ ஷூட்டிங் பீரியட்ல सात्विक स्टेज में சாத்விகமான ஸ்டேஜ்ல आत्मिक स्टेज बनती है ஆத்மிக ஸ்டேஜ் ரெடி ஆகுது. और शाम को பிறகு சாயந்தரம் जब सूर्यास्त का समय होता है எப்போ சூரியனோட அஸ்தம் அப்படின்னா மூழ்கிற நேரம் எப்போ வருமோ அப்போ तो आत्मिक स्टेज बिगड़ जाती है। அப்போ ஆத்மிக ஸ்டேஜ் போயிடுது. द्वैतवादी युग आ जाता है, இரட்டைவாதி யுகம் வந்துடுது, अज्ञानता का युग आ जाता है। அஞ்ஞானத்தினோட யுகம் வந்துடுது. तो अज्ञानता के युग में बिगाड़ देते हैं அப்போ அஞ்ஞானத்தினோட யுகத்துல அத கெடுத்துடுறாங்க. और ज्ञान के युग में பிறகு ஞானத்தினோட யுகத்துல बढ़ा देते हैं। அத தயார் பண்ணிடுறாங்க. पूजा करके फिर मिट्टी में मिला देते। பூஜைய பண்ணி பிறகு மண்ணுல மிக்ஸ் பண்ணிடுறாங்க. कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்குது? ऐसे थोड़े ही
कि कोई मिट्टी की बनाने की बात है। ये இப்படி இல்ல, இது மண்ணில ரெடி பண்ற விஷயம் என்றது இல்ல. क्या है? இந்த தேகம் என்ன இருக்குது? ये देह मिट्टी है। இந்த தேகம் மண்ணா இருக்குது. इस देह अभिमान से भरी मिट्टी में இந்த தேக அபிமானம் நிறைஞ்சிருக்கிற மண்ணுல प्रैक्टिस करते हैं आत्मिक स्थिति की। பிராக்டிஸ் செய்யறாங்க, ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ். तो सात्विक स्टेज है तो आत्मिक स्थिति की प्रैक्टिस करते हैं। இப்போ சாத்விகமான ஸ்டேஜ் இருக்குதுன்னா ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ் செய்யறாங்க. लाखों लाख प्रैक्टिस करते हैं। லட்சக்கணக்கில் பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க. फिर देवान आता है பிறகு எப்போ தேகாபிமானம் வருதோ तो स्थिति बिगड़ जाती है। அப்போ ஸ்டேஜ் கெட்டு போயிடுது. फिर दूसरे दिन बनाते हैं। பிறகு அடுத்த நாள் ரெடி பண்றாங்கன்னு சொல்றாங்க. जितने दिन युद्ध की रचेंगे எவ்வளவு ருத்ர யக்னத்தை ரச்சனை பண்ணுவாங்களோ, உருவாக்கலாங்களோ, सुबह को बनावेंगे और शाम को என்ன செய்வாங்கன்னா காலையில அதை ரெடி பண்ணுவாங்க, பிறகு சாயந்தரம் बिगाड़ेंगे। அத உடைச்சிடுறாங்க. कहते हैं ना सुबह का अमीर சொல்றாங்க இல்லையா, காலையில அமீர் அப்படின்னா பணக்காரன், शाम का फकीर। பிறகு சாயந்தரம் பிச்சைக்காரன். उनको ही रुद्र कहा जाता है। அவங்களுக்கு தான் ருத்ரன் சொல்லப்படுகிறாங்க. उनका रुद्र यज्ञ है। அவங்களோட ருத்ர யக்னமா இருக்குது. बाप कहते हैं कि तुम्हारी पूजा भी होती है। அப்பா சொல்றாங்க உங்களோட பூஜை கூடயும் நடக்குது. मेरी पूजा होती है என்னோட பூஜை நடக்குது, और तुम्हारी भी पूजा होती है। मेरी पूजा किस रूप में होती है? பிறகு உங்களோட பூஜை கூடயும் நடக்குது. என்னோட பூஜை எப்படி நடக்குது? शिवलिंग रूप में। और சிவலிங்கத்தினோட ரூபத்துல. तुम्हारी पूजा பிறகு உங்களோட பூஜை जो शंकर का चित्र बनाते हैं இப்ப சங்கரனோட சித்திரம் என்ன ரெடி செய்யறாங்க, वो भी तो पूजा है। அதுவும் பூஜை தானே இருக்குது. शिव बाबा का तो एक ही शिवलिंग का रूप है। சிவ பாபாது ஒரே ஒரு சிவலிங்க ரூபம்தான் இருக்குது. जिसकी पूजा होती है। யாரோட பூஜை நடக்குது? पहले बाप की पूजा होती है, फिर आत्माओं की पूजा होती है, तो तुम्हारी डबल पूजा हो जाती है। ஃபர்ஸ்ட் அப்பாவோட பூஜை ஆகுது, பிறகு ஆத்மாக்களா இருக்கிற உங்களோட பூஜை ஆகுது, அப்போ டபுள் பூஜை ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तुमको उच्च मर्तबा मिलता है। உங்களுக்கு உயர்ந்த எப்படி என்ன அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்குது, பதவி बाप கிடைக்குது. तो मर्तबा नहीं लेते हैं। அப்பா அந்த கௌரவம் என்றது எடுத்துக்கிறது இல்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कि तुम रावण की मत पर हमको कितनी गालियां देते हैं। நீங்க ராவணனோட டைரக்ஷனோட ஆதாரப்படி என்ன எவ்வளவு திட்டுறீங்க. सबसे बड़ी गाली कौन सी थी? எல்லாத்தை விட எல்லாத்தை விட நிந்தனை என்ன செஞ்சிருக்கீங்க, எப்படி திட்டிருக்கீங்க? परमात्मा सर्वव्यापी है। பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்க. कच्छ अवतार में है, मत्स्य अवतार में है। இப்போ முதலையினோட அவதாரத்துல இருக்காங்க, மீனினோட அவதாரத்துல இருக்காங்க. तो कितनी गालियां देते हैं। அப்போ எந்த அளவுக்கு திட்டுறாங்க. ये अपकार करते हैं ना। இது என்னன்னா அபகாரம் செய்யறாங்க இல்லையா. अपकार किसमें क्या हुआ? सबको भगवान का रूप देखना कोई खराब बात है क्या? இப்போ இது எப்படி என்ன அப்பாவோட இது அவமானம் பண்ற போல ஆயிடுது. அவங்களுக்கு அவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன்ல நல்லது செய்யாம கெட்டது செய்யறது, அதுக்கு சொல்லுவாங்க அபகாரன்னு சொல்லி. இப்போ அப்பாவை எல்லாருக்குள்ளயும் அப்பாவை பாக்குறது என்ன தவறா? कैसे अपकार हो जाता है? இது எப்படி அபகாரம் ஆயிடுது?
அப்பாக்கு கெட்டது செய்யறதாயிடுச்சு. अरे एक व्यापी में देखेंगे அரே ஒரு வியாபில பாத்தீங்கன்னா तो बुद्धि ठिकाने लगेगी, அப்போ புத்தி நிலைக்கும். और अनेक रूपों में देखेंगे तो बुद्धि பிறகு நிறைய ரூபத்துல பாத்தீங்கன்னா புத்தி बिगड़ जाएगी, व्यभिचारी तो अपकार होगा ना। அது செதறி போயிடும். आत्माओं का उपकार तो हो न सके, எப்படின்னா ஆத்மாக்களுக்கு நல்லது ஒண்ணும் ஆகாது. बुद्धि चलायमान हो जाती है। புத்தி சஞ்சலம் ஆயிடுது. इनका तो गायन भी है, இவங்களோட காயனம் கூடயும் இருக்குது. एक एक ज्ञान रत्न पद्मों की मिल्कियत है। ஒவ்வொரு ஞான ரத்னங்கள் கோடி கணக்குல ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கு. कथन ही नहीं कर सकते हैं, அத பற்றி பேச்சால சொல்லவே முடியாது. ये ज्ञान रत्न ही है। இந்த ஞான ரத்னங்கள் தான் இருக்குது. वो रत्न तो पौड़ी मिसल है, அந்த ரத்னங்கள் சோழி போல இருக்குது. भले उन सन्यासियों के पास पैसे हैं, பலே அந்த சன்னியாசிகள் கிட்ட காசு இருக்குது. वो रत्न तो पौड़ी मिसल है, அந்த ரத்னங்கள் சோழி போல இருக்கு. भले उन सन्यासियों के पास पैसे हैं, பலே அந்த சன்னியாசிகள் கிட்ட பைசா இருக்குது. परंतु उनके पैसे कोई काम के नहीं है। ஆனா அவங்களோட தனம் என்ன இருக்குதோ அது எதுக்குமே யூஸ் கிடையாது. मनुष्य सब अज्ञान की नींद में सोए हुए हैं। மனிதர்கள் எல்லாருமே அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. जब विनाश बरपा होगा எப்போ விநாசம் ஏற்படுமோ तो इन पैसों का क्या करेंगे? அப்போ இந்த தனத்தை எல்லாம் என்ன செய்வீங்க? कोई काम नहीं आवेंगे। எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. सभी पिछाड़ी में भस्म हो जावे। எல்லாமே லாஸ்ட்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். पिछाड़ी में बाप भी पैसे नहीं लेंगे, லாஸ்ட்ல அப்பாவும் காசை வாங்க மாட்டாங்க, தனத்தை எடுத்துக்க மாட்டாங்க. अभी तो बाप இப்போ அப்பா तुम बच्चों के पैसे लेते हैं, குழந்தைகளான உங்களோட தனத்தை எடுத்துக்கிறாங்க. काम में लगाते हैं, அத யூஸ் பண்றாங்க. पिछाड़ी में ये पैसे लेंगे भी नहीं। கடைசிக்கு என்னன்னா இந்த தனத்தை எடுத்துக்கவும் மாட்டாங்க. कह देंगे अपने अपने पास ही रखो, சொல்வாங்க உங்ககிட்டயே நீங்க வச்சுக்கோங்க, ईश्वरीय सेवा में लगाओ। ஈஸ்வரிய சேவைக்கு யூஸ் பண்ணுங்க. कहेंगे तुमसे लेकर और फिर मकान आदि बनावे, சொல்றாங்க உங்களிடம் இருந்து எடுத்துக்கிட்டு பிறகு வீடெல்லாமே கட்டுறது, और वो मकान सब भस्म हो जावे, பிறகு அந்த வீடுகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. तो हमारे ऊपर तो बोझा चढ़ जाएगा। அப்போ ஏன் மேல அதோட சுமை ஏறிடும். शिव के ऊपर ही बोझा चढ़ता है क्या? சிவன் மேல கூடயும் இந்த போஜை ஏறுமா சுமை ஏறுமான்னு கேக்குறாங்க. शिव के ऊपर बोझा नहीं चढ़ता है, जिसमें प्रवेश करते हैं मुकर्रर रूप से। சிவன் மேல இந்த போஜைன்றது ஏறாது. சிவன் யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ, जिस मुकर्रर रूप को याद करके, எந்த முக்கர ரூபத்தை நினைவு செஞ்சு, एक की याद करके ஒருத்தரை நினைவு பண்ணி सारी दुनिया को उपकार होता है, முழு உலகத்துக்கு நன்மைன்றது ஏற்படுது. उसके ऊपर तो बोझा चढ़ेगा। அவங்க மேலதானே சுமை ஏறும். तो कहते हैं तुमसे लेकर मकान आदि बनावे और सब भस्म हो जावे। அதனால சொல்றாங்க உங்களிடம் இருந்து எடுத்துக்கிட்டு ஒருவேளை இப்போ இந்த வீடெல்லாம் கட்டுனேன்னா பிறகு அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு,
तो हमारे ऊपर तो बोझा चढ़ जाएगा। அப்போ நம்ம மேல அதோட சுமை ஏறிடும். बाप तो किसी से भी नहीं लेंगे, அப்பா யாரிடமிருந்து கூடயும் எடுத்துக்கிறது இல்ல. नहीं लेवे तो भी मालिक है ना। எடுத்துக்கிறது இல்ல, ஆனாலும் எஜமானா இருக்காங்க இல்லையா? कौन सा बाप? எந்த அப்பா? सुप्रीम सोल बाप சுப்ரீம் சோல் அப்பாவா या मनुष्य सृष्टि का बाप? இல்லன்னா மனித சிருஷ்டினோட அப்பாவா? मनुष्य सृष्टि का बाप कोई से न भी लेवे, மனித சிருஷ்டினோட அப்பா இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கலனாலும் तो भी विश्व का मालिक है, ஆனாலும் அவங்க உலகத்துக்கு எஜமானா இருக்காங்க, रहेगा। எஜமான் தான் இருப்பாங்க. क्यों? ஏ ये जो सृष्टि की हीरो हीरोइन का पार्ट बजाने वाली आत्माएं हैं, ஏன்னா இந்த சிருஷ்டிக்கு யாரு ஹீரோ ஹீரோயினோட பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. वो तो खुद ही इतनी तीव्र पुरुषार्थी होती है कि उन्हें दूसरों से लेने की दरकार அவங்க சுயமே எந்த அளவுக்கு தீவிரமான புருஷார்த்தியா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மத்தவங்களிடமிருந்து எடுத்துக்கிற அவசியம் है ही नहीं। இல்லவே இல்ல. आगे चलकर के समय नाजुक होता जाएगा। பாபா சொல்றாங்க வருங்காலத்துல என்னன்னா நேரம் ரொம்ப நாஜுக் ஆயிட்டே வரும், அப்படின்னா டெலிகேட் ஆயிட்டே வரும்னு சொல்றாங்க. फिर पैसे आदि का क्या करेंगे? பிறகு இந்த காசெல்லாம் என்ன செய்வாங்க? गायन भी है, மகிமையும் இருக்குது. की दबी रही धूल में किसकी राजा खाए। இப்போ சிலர் எப்படின்னா இது மண்ணிலேயே அது இதாயிடும், किसकी ले गई चोटा और மண்ணோட மண்ணாயிடும். சிலர் பேர் எப்படின்னா இந்த திருடர்கள் எடுத்துன்னு போவாங்க. किसकी आग जलाएंगे। इस समय का गायन है। இந்த சிலர்து ராஜா எடுத்துன்னு போவாங்க, சிலர்து இந்த திருடர்கள் எடுத்துன்னு போயிடுவாங்க. जब विनाश होगा दुनिया இப்ப எந்த நேரத்தினோடது மகிமையா இருக்குது, இது எந்த விஷயத்தினோட பேச்சா இருக்குது? का उस समय का गायन है। எப்போ விநாசம் ஆகுமோ அந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது. इसलिए कहते हैं सात धंधों में है नुकसान। அதனாலதான் சொல்றாங்க எல்லா தொழில்கள்ல வெறும் லாஸ் தான் ஆகும்னு. दुनिया की कोई भी धंधे अब चलने वाले உலகத்தினோட எந்த தொழிலு கூடயும் இப்போ நடக்கக்கூடியது नहीं है, இல்ல. सब नुकसान ही नुकसान हो जाएगा। எல்லாமே வெறும் நஷ்டம்தான் ஆயிடும்னு சொல்றாங்க. मैं साहूकार हूँ, நானும் பணக்காரனா இருக்கேன், मैं प्राइम मिनिस्टर हूँ, நானும் பிரைம் மினிஸ்டரா இருக்கேன், मैं इतना बड़ा व्यापारी हूँ। நான் இவ்வளவு பெரிய வியாபாரியா இருக்கேன். बाप कहते हैं इन सब धंधों में नुकसान है। அப்பா சொல்றாங்க இந்த எல்லா தொழில்கள்ல வெறும் நஷ்டம்தான் ஏற்படும். चाहे नेतागिरी का धंधा हो, இப்போ இந்த நேதாகிரி அப்படின்னா இந்த அரசியல்வாதியில லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அரசியல்ல லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதா இருக்கலாம், அந்த தொழிலா चाहे இருக்கலாம், व्यापार का धंधा हो, இல்லன்னா வியாபாரத்தினோட தொழிலா இருக்கலாம், साहूकारी का, இல்லன்னா இந்த பணக்கார தன்மை இருக்குது அதோடது இருக்கலாம். यहाँ पर तो तुम कहते हो ना இங்க நீங்க சொல்றீங்க இல்லையா कि हम तो नर से नारायण बनेंगे, நாங்க நரசே நாராயண் ஆகுவோன்னு. तो ये धंधा तो फर्टाइल धंधा है। அப்போ இந்த ஒரு தொழில் என்ன இருக்குதோ இது ஃபர்டைல் தொழிலா இருக்குது. नर से नारायण बनना எப்படின்னா இது ரொம்ப லாபத்துக்கான ரொம்ப நல்ல தொழிலா இருக்குது. और नर से नारायण बनना, நர்சே நாராயண் ஆகுறது பிறகு நர்சே நாராயண் ஆக்குறது. तो गीता पाठशाला खोल के बैठते हो तो क्या लक्ष्य देते हो? இப்போ கீதா பாठशालाவை ஓபன் பண்ணி உட்கார்றீங்க, அப்போ என்ன லட்சத்தை நீங்க குடுக்கறீங்க? ये गीता पाठशाला हमारी लक्ष्मी नारायण का मंदिर है। இந்த கீதா பாठशाला நம்மளோட லக்ஷ்மி நாராயணனோட கோயிலா இருக்குது. लक्ष्मी नारायण के मंदिर में இந்த லக்ஷ்மி நாராயணனோட கோயில்ல ये लक्ष्य दिया जाता है
இந்த லட்சியம் கொடுக்கப்படுகிறது. क्या என்ன? ये पढ़ाने वाले भी नर से नारायण और नारी से लक्ष्मी बनने का पुरुषार्थ करते हैं. படிக்கக்கூடியவங்க கூடயும் நரசே நாராயண் நாரி से லக்ஷ்மி ஆகிற புருஷார்த்தத்தை செய்யறாங்க. और जो पढ़ने आने वाले हैं वो भी नर से नारायण नारी से பிறகு யாரு படிக்க வைக்கிறாங்களோ அவங்க கூடயும் நரசே நாராயண் நாரிலிருந்து லக்ஷ்மி लक्ष्मी बनने के पुरुषार्थी. லக்ஷ்மி ஆகிறதுக்கான புருஷார்த்தி ஆயிருக்காங்க. नर से प्रिंस बनने के पुरुषार्थी नहीं है. நரசே பிரின்ஸ் ஆகிறதுக்கான புருஷார்த்திகள் இல்ல. क्या என்ன? नर से प्रिंस तो बनेंगे अगले जन्म में. நரசே பிரின்ஸ் நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆகுவாங்க. जो भी बनने वाले होंगे. யாரெல்லாம் ஆகக்கூடியவங்க இருப்பாங்களோ அவங்க. और यहाँ लक्ष्य क्या दिया जाता है? பிறகு இங்க என்ன லட்சத்தை கொடுக்கப்படுகிறது? इसी जन्म में तुमको नर से नारायण बनना है. இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு நரசே நாராயண் ஆகணும். क्या अंतर पड़ा? என்ன வித்தியாசம் ஏற்பட்டது? ये शरीर छूट जाएगा, இந்த சரீரம் போயிடும். फिर अगले जन्म में जन्म लेंगे, फिर பிறகு நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஜென்ம எடுத்துப்பீங்க. कहीं प्रिंस बनेंगे, फिर बड़े होंगे, அங்க பிரின்ஸ் ஆகுவீங்க, பிறகு பெரியவங்க ஆகுவீங்க, तब नारायण बनेंगे. அப்போ நாராயண் ஆகுவீங்க. वो भी उस नारायण बनने में भी क्या अंतर पड़ेगा? அதுவும் அந்த நாராயண் ஆகுறதுல கூடயும் என்ன வித்தியாசம் ஏற்படும்? सतयुग के नारायण बनेंगे. சத்யுகத்தினோட நாராயண ஆகுவீங்க. विश्व के राजन உலகத்துக்கே ராஜன் नहीं बनेंगे. ஆக மாட்டீங்க. और ऑलराउंड पार्टधारी भी பிறகு ஆல்ரவுண்ட் பாட்தாரி கூடயும் नहीं बनेंगे. ஆக மாட்டீங்க. जो दूसरा नारायण, तीसरा, चौथा नारायण होगा सतयुग का, ரெண்டாவது மூணாவது நாலாவது நாராயண் இருப்பாங்க சத்யுகத்தினோட. उसके एक एक जन्म उनके कम होते जाएंगे. அவங்களுக்கு எப்படி என்ன ஒரு ஜென்மம் என்றது குறைஞ்சிடுது. कलाएं भी कम होती जाएंगी. கலைகள் கூடயும் குறைஞ்சிட்டேதான் போகுது. क्यों? ஏன்? उनकी कलाएं क्यों कम हो गई? அவங்களோட கலைகள் ஏன் குறைஞ்சிடுது? इसी पढ़ाई से तो वो नारायण बने ना. இந்த படிப்பு மூலமா தானே அவங்க நாராயண ஆனாங்க இல்லையா? पढ़ाई तो यही पढ़ी ना. படிப்பு இந்த படிப்பு தானே படிச்சாங்க. उन्होंने पूरी पढ़ाई नहीं पढ़ी. அவங்க முழுமையான படிப்ப படிக்கல. बेसिक नॉलेज की अधूरी पढ़ाई पढ़ करके பேசிக் நாலேஜினோட அறகுறையா இருக்கக்கூடிய படிப்பை படிச்சு बैठ गए. உட்கார்ந்துட்டாங்க. जो पूरी पढ़ाई पढ़ते हैं, யாரு முழுமையான படிப்பை படிக்கிறாங்க आदि से लेकर अंत तक, जब ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் तक जीना है तब तक पीना है. எப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் குடிக்கணும். जब तक देह भान में जिंदा है எப்போ வரைக்கும் தேகாபிமானத்துல இருக்கிறோமோ உயிரோட இருக்கிறோமோ तब तक बाप पढ़ाई पढ़ाता है. அப்போ வரைக்கும் அப்பா படிப்பை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. दुनिया में से देह भान का नाम निशान खलास हो जाएगा. இந்த உலகத்திலிருந்து தேகாபிமானத்தினோட பேரு அடையாளம் கூடயும் அது முடிஞ்சு போயிடும் சொல்றாங்க. अब तो नर से नारायण जैसे बन जाए. और அப்போ நீங்க நரசே நாராயண் நாரிலிருந்து லக்ஷ்மி ஆயிடுவீங்க. பிறகு बाप जो आकर नर नारायण की दुनिया बनाते हैं, பிறகு அப்பா வந்து என்ன நரநாராயணனோட உலகத்தை ரெடி பண்றாங்க. उस दुनिया में அந்த உலகத்துல सब कैसे हैं? எல்லாமே எப்படி இருப்பாங்க? यथा राजा तथा प्रजा. ராஜா எப்படியோ அதே மாதிரி தான் பிரஜைகள் இருப்பாங்க. जो प्रजा वर्ग के लोग हैं, இப்ப யாரு பிரஜா வர்க்கத்தினர்கள் இருப்பாங்களோ वो भी अपन को क्या समझेंगे? அவங்க கூடயும் அவங்கள என்ன நினைச்சுப்பாங்க? हैं? वो भी अपन को समझेंगे அவங்க கூடயும் தன்னை என்ன நினைச்சுக்குவாங்கன்னா कि जैसे परिवार में कोई बच्चा होता है, बाप होता है, எப்படி பரிவாரத்துல குழந்தை இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க,
तो बाप कहता है ये मेरी मिल्कियत, बच्चा भी कहता है அப்போ குழந்தை என்ன சொல்லுதுன்னா இது என்னோட ப்ராப்பர்ட்டி. அப்பா சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது. குழந்தையும் சொல்வாங்க ये मेरी मिल्कियत। என்னோடதுன்னு சொல்வாங்க ப்ராப்பர்ட்டிய. बाप कहता है मेरी दुकान, तो बच्चा भी कहता है அப்பா சொல்றாங்க என்னோட கடைன்னு. அப்போ குழந்தை கூட என்ன சொல்லுதுன்னா मेरी दुकान। என்னோட கடையா இருக்குது. उसको ये भाव नहीं आता है அவங்களுக்கு இந்த பாவனை வராது, ये मेरी नहीं है। இது என்னோடது இல்ல. ऐसे ही जितनी भी प्रजा होगी, அதே மாதிரி எத்தனை எல்லாம் பிரஜைகள் இருப்பாங்களோ, लाखों लाख प्रजा तो होती है ना, 16 கல பிரஜைகள், 16 கல பிரஜை என்றது இருப்பாங்க இல்லையா. तो जो भी 4.5 लाख 5 लाख प्रजा होगी, இப்ப யாரெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் பிரஜைகள் இருப்பாங்களோ वो सारी प्रजा அந்த எல்லா பிரஜைகள் नारायण के साथ ऐसे संबंध वाली होगी நாராயண கூட அப்படி உறவு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. कि अपना बाप मानेगी। அவங்கள தன்னோட அப்பாக ஏத்துக்குவாங்க. जैसे प्रैक्टिकल में बाप होता है ना बच्चों का, எப்படி பிராக்டிக்கல்ல அப்பா இருப்பாங்க இல்லையா குழந்தைகளுக்கு, तो ऐसा प्यार होगा। அப்போ அப்படிப்பட்ட அன்பு இருக்கும். यथा राजा ராஜா எப்படியோ அதே மாதிரிதான் பிரஜைகள் இருப்பாங்க. 16 कला संपूर्ण होते हैं। 16 கல பரிபூர்ணமாக இருப்பாங்க. ये है ही नरसिंह नारायण बनने की कथा। இது நரசிம்ம நாராயண ஆகிறதுக்கான கதை தான் இருக்குது. बाप बैठ बच्चों को समझाते அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க ये कथा இந்த கதை नरसिंह नारायण बनने की। நரசிம்ம நாராயண் ஆகிறதுக்கானது. क्या என்ன अम्मा बैठ करके नहीं समझाती, அம்மா உட்கார்ந்து புரிய வைக்கிறது இல்ல. जो माँ का पार्ट बजाया ब्रह्मा के द्वारा, யாரு அம்மாவோட பாட்டை செஞ்சாங்களோ பிரம்மா மூலமாக, वो नरसिंह नारायण बनने की कथा அந்த நரசிம்ம நாராயண ஆகிறதுக்கான கதை नहीं सुनाई गई। சொல்லலன்னு சொல்றாங்க. बाप खुद कहते हैं அப்பா சுயம் சொல்றாங்க मैं साधारण बूढ़े तन में आता हूँ, நான் சாதாரண வயசா இருக்கக்கூடிய சரீரத்துல வரேன். मुकर्रर रथ में आता हूँ, முக்கர ரத்தத்துல வரேன். टेम्परेरी रथ में டெம்பரரி ரத்தத்துல नहीं आता हूँ। வர்றது இல்ல. टेम्परेरी रथ और मुकर्रर रथ में क्या अंतर है? டெம்பரரி ரத்தம் பிறகு முக்கர ரத்தத்துல என்ன வித்தியாசம் இருக்குது? टेम्परेरी माने டெம்பரரி என்ன आज है कल नहीं रहेगा, இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்காது. और मुकर्रर माने பிறகு முக்கரன்னா आज भी है कल भी रहेगा। இன்னைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும். और இன்னைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்கும். ये भाग्यशाली रथ है, இது பாக்யசாலி ரத்தமா இருக்குது. रथ भाग्यशाली और दुर्भाग्यशाली कब कहा जाए? இப்போ பாக்யசாலி ரத்தம் பிறகு பாக்யம் இல்லாத அப்படின்னா துர்பாகியசாலி ரத்தம் சொல்லி எப்போ சொல்லப்படும்? जैसे कोई हादसा हो जाता है, எப்படின்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுது. मकान गिर जाता है, जमीन हिल जाती है, भूकंप आ जाता है, இப்போ வீடு கீழே விழுந்துடுது, இந்த பூகம்பம் வந்துடுது. तो कोई बच जाता है, அதுல சில பேரு உயிரோட இருப்பாங்க. इतने सब मर गए और ये बच गए। இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனா இவங்க உயிரோட இருக்காங்க, மிஞ்சமாக இருக்காங்க. तो भाग्यशाली रथ वो कि सारी दुनिया का विनाश हो जाएगा, அப்போ பாக்யசாலி ரத்தம் யாருன்னா முழு உலகத்தினோட விநாசம் ஆயிடும். और उसको कोई भी मरते हुए அப்ப அவங்கள யார கூடயும் இறந்து போகிறது नहीं देते। பார்க்க மாட்டாங்க. इतना बड़ा विनाश होगा, भूकंप आवेंगे, இவ்வளவு பெரிய விநாசம் ஆகும், பூகம்பம் வரும், सारी दुनिया के मल्टी स्टोरीज मकान முழு உலகத்தினோட மல்டி ஸ்டோரிட் அந்த வீடுகள் सब गिरेंगे, कितने मरेंगे,
எல்லாமே கீழே விழுந்துடும், எத்தனை பேர் இருந்து போயிடுவாங்க. फिर भी भाग्यशाली रथ ஆனாலும் பாக்யசாலி ரத்தம் उसको कोई भी शरीर छोड़ते हुए அவங்கள யாருமே शरीर விடுறது नहीं देते, பார்க்க மாட்டாங்க. इसलिए एक ही बाप गाया हुआ है, அதனாலதான் ஒரு அப்பாவினோட மகிமை தான் இருக்குது. जिसके लिए कहते हैं कि वो कभी मरता नहीं है, யாருக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க? அவங்க எப்பவுமே இறந்து போகிறது இல்ல, अमरनाथ है। அவங்க அமர்நாத் ஆயிருக்காங்க. उसको किसी ने मरते हुए भी नहीं देखा, அவங்கள யாருமே இறந்து போகிறது கூடயும் பார்க்கல, और उसको जन्म लेते हुए भी பிறகு அவங்களுக்கு எப்படி என்ன ஜென்ம எடுத்துக்கிறது கூடயும் नहीं देखा। பார்க்கலன்னு சொல்றாங்க. माने उसका कोई बाप नहीं है, அப்படி என்ன அவங்களுக்கு யாருமே அப்பா இல்ல, जन्म देने वाला। ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க. तो क्या ऐसा होता है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அப்படி ஆகுதா? हैं? कि जो शरीरधारी हो उसका कोई बाप न हो, என்னன்னா இப்ப யாரு शरीरधारी இருக்காங்க அவங்களுக்கு யாருமே அப்பா இல்ல, அப்படி ஆகுமான்னு கேக்குறாங்க. शरीरधारी को जन्म देने वाला तो कोई बाप जरूर होगा। शरीरधारीக்கு ஜென்ம கொடுக்க கூடியவங்க அப்பா கண்டிப்பாக யாரோ இருப்பாங்க. लेकिन वो शरीर से पैदा होने की बात है, ஆனா அது शरीரம் மூலமாக ஜென்ம எடுத்துக்கிற விஷயமா ये अलौकिक जन्म लेने की बात है। இல்லன்னா அலௌகிக ஜென்மத்தை எடுத்துக்க கூடிய விஷயமா இருக்குதா? अलौकिक जन्म लेने की बात है। அலௌகிக ஜென்மத்தை எடுத்துக்க கூடிய விஷயமா இருக்குது. अलौकिक जन्म का मतलब ये है அலௌகிக ஜென்மத்தினோட அர்த்தம் என்னன்னா कि उसका जो नया नाम पड़ता है, அவங்களது என்ன புது பேர் வருதோ, संसार में जो नाम प्रसिद्ध होता है, உலகத்துல என்ன பேரு பிரசித்தமாகுதோ वो नाम कोई लौकिक संबंध से नहीं आया, அந்த பேரென்றது லௌகிக உறவு மூலமாக வரல, वो तो ईश्वरीय पढ़ाई से आता है। அது ஈஸ்வரிய படிப்பு மூலமாக வருதுன்னு சொல்றாங்க. ईश्वरीय पढ़ाई से अपने स्वरूप की स्मृति आती है, ஈஸ்வரிய ஸ்வரூபம் மூலமாக படிப்பு மூலமாக தன்னோட ஸ்வரூபத்தினோட ஸ்மிருதி வருது, நினைவு வருது. और दूसरी आत्माएं भी अनुभव करती है பிறகு மத்த ஆத்மாக்கள் கூடயும் அனுபவம் செய்றாங்க, कि इस आत्मा का ये पार्ट है। இந்த ஆத்மாது இது இந்த பார்ட் ஆயிருக்குதுன்னு. तो ये तुम ब्राह्मणों का अलौकिक जन्म है। அப்போ இது பிராமணர்களா இருக்கிற உங்களோட அலௌகிக ஜென்மமா இருக்குது. 84 जन्मों में से सबसे श्रेष्ठ जन्म 84 ஜென்மங்கள்ல எல்லாத்தை விட சிரேஷ்டமான ஜென்மம் तुम्हारा अब संगम युग का गाया हुआ है। இப்போ உங்களோடது இந்த சங்கம் யுகத்து பாடப்பட்டிருக்குது. तो भाग्यशाली रथ को वो लोग समझते हैं कि बैल होगा, பாக்யசாலி ரத்தம்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த எருது இருக்கும். वो लोग माने कौन लोग? அந்த ஜனங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா யார் அது? हैं? हाँ। ब्रह्मा कुमार कुमारी समझते हैं कि जो பிரம்மா குமார் குமாரி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா शिव के मंदिर में बैल दिखाया गया है, சிவனோட கோயில்ல என்ன எருத காமிச்சிருக்காங்க, वो भाग्यशाली रथ है। அவங்களது பாக்யசாலி ரத்தமா இருக்குது. बैल को ही जाकर मंदिर में रखा है, எருது இருக்கும் இல்லையா, அத போய் தான் கோயில்ல வச்சிருக்காங்க. अब இப்போ शिव बैल पर सवारी करेंगे, சிவன் எருது மேல சவாரி செய்வாங்களா? शिव बैल पर सवारी करेंगे சிவன் எருது மேல சவாரி செய்வாங்களா या मनुष्य में सवारी करेंगे? இல்லன்னா மனுஷ மேல சவாரி பண்ணுவாங்களா? मनुष्यों को सुधारेगा மனிதர்களை போய் திருத்துவாங்களா या जानवरों को सुधारेगा? இல்லன்னா விலங்குகளை திருத்துவாங்களா? और शिव तो मनुष्य की भ्रुकुटी में ही बैठेगा ना। பிறகு சிவன் அந்த மனிதனோட இரு புருவக்கு நடுவுல தானே உட்காருவாங்க.
बैल के कंधे पर थोड़ी बैठेगा। இந்த எருதினோட முதுகு மேல உட்கார மாட்டாங்க இல்லையா? तो उन्होंने बैल के ऊपर घुम्मड़ दिखा दिया। அப்ப அவங்க அந்த எருது மேல கும்மடன்னா அந்த இது மேல அந்த லிங்கம் போல காமிச்சிருக்காங்க அதோட முதுகு மேல. घुम्मड़ होता है ना बैल को। பாபா சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க இந்த எருதுக்கு இப்படி கும்மடு இருக்கும் இல்லையா, அப்படி என்ன ஒரு இது மலம் போல இல்லன்னா அந்த லிங்க போல இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்றாங்க. उसको समझते हैं ये शिव है। அத பார்த்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது சிவனா இருக்காங்க நினைச்சுக்கிறாங்க. तो ब्राह्मण लोग बैल लिए लिए चारों तरफ। அப்போ பிராமண ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த எருத பிடிச்சுக்கிட்டு करते उसमें चारों तरफ कौड़ियां लगा देते हैं। அவங்க அத பிடிச்சுக்கிட்டு சுத்துறாங்க. அதுக்கு நாலா பக்கம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சோழிய போட்டுடுறாங்க. कौड़ियों वाला कपड़ा उसको पहनाए के चारों तरफ। அந்த சோழிகளினோட ட்ரெஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த எருதுக்கு போட்டு அத என்ன செய்வாங்கன்னா நாலா பக்கம் घुमाते रहते हैं। சுத்த வச்சுட்டு இருப்பாங்க. बैल को भी आजकल तो प्रकृति में ही शिव दिखाते हैं। பாபா சொல்றாங்க எருதுக்கு கூட என்ன செய்யறாங்கன்னா இரு புருவத்து நடுவுல தான். अब ये बैल कहाँ से आया तुम तो जानते हो। பாபா சொல்றாங்க இப்போ இந்த எருது எங்கிருந்து வந்தது இது உங்களுக்கு தெரியும். बैल कौन है? எருது யாரா இருக்காங்க? बैल किसका पार्ट है? எருது யாரோட பார்ட்டா இருக்குது? ब्रह्म का पार्ट है बैल। பிரம்மாவோட பார்ட்டா இருக்குது எருது. और आया कहाँ से? பிறகு எங்கிருந்து வந்தாங்க? यज्ञ की आदि से आया। யக்னத்தினோட ஆரம்பத்துல வந்தாங்க. यज्ञ की आदि से आया யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா तो किसके द्वारा आया? அப்போ யார் மூலமாக வந்தாங்க? ये बात तो आई है कि ऐसे ऐसे बच्चे थे जो मम्मा बाबा को भी ड्रिल सिखाते थे। முரளில இந்த விஷயம் வந்திருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க யாரும் மம்மா பாபாக்கு கூடயும் ட்ரில்ல கத்து கொடுத்தாங்க. टीचर बनकर बैठते थे। டீச்சராக உட்கார்ந்து இருந்தாங்க. उनमें शिव बाबा உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சிவ் பாபா प्रवेश करते थे। பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. इनको डायरेक्शन देते थे। किनको? இவங்களுக்கு டைரக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு? मम्मा बाबा को। மம்மா பாபாக்கு. वहाँ से आए। அங்கிருந்து வந்தாங்க. उनके साक्षात्कारों का जब वाराणसी में उनको गुरु आदि के द्वारा उनको रहस्य का पता नहीं लगा। இப்போ வாரணாசியில எப்படி என்ன அவங்களோட அந்த சாட்சாத்காரத்தினோட ரகசியம் எப்போ தெரிய வரலையோ तो कहाँ पहुँचे? அப்ப எங்க போனாங்க? नहीं, कलकत्ता पहुँचे। கல்கத்தாக்கு போய் சேர்ந்தாங்க. अपनी पुरानी गद्दी में தன்னோட பழைய கத்தி இருக்குது இல்லையா அங்க. जहाँ उन्होंने अपने जीवन में देखा எங்க அவங்களோட லைஃப்ல அவங்க இந்த விஷயத்த பார்த்தாங்க कि वो व्यक्ति जो सबसे ज्यादा पारखी था। அந்த மனிதன் யார் எல்லாத்தை விட அதிகம் இந்த கண்டறியும் சக்தி என்றது அவங்களுக்கு இருந்தது. सच्चा था। உண்மையானவங்களாக இருந்தாங்க. जिसको बाबा ने अपनी सारी दुकान सौंप दी थी। அவங்களுக்கு பாபா தன்னோட முழு கடைய ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தாங்க. और बाबा से भी ज्यादा रत्नों का பிறகு பாபாவிடம் அதிகம் ரத்னங்களோட होशियार समझदार पारखी था। ரொம்ப புத்திசாலியாக என்னன்னா அவங்க அத கண்டறிஞ்சிட்டு இருந்தாங்க. तो बाबा ने सोचा कि उससे जाके पूछे वो ज्यादा होशियार। அப்போ பாபா என்ன நினைச்சாங்கன்னா அங்க போய் கேட்கலாம், அவங்க அதிக புத்திசாலியா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம், அவங்க அதிக புத்திசாலியா இருக்காங்க. होशियार ये सब गुरु गोसाई वो सब ऐसे இந்த குருக்கள் இவங்க எல்லாம் அப்படியே तू बोलाने वाले முட்டாளாக ஆக்கக்கூடியவங்க இருக்காங்க. वहाँ से उनको साक्षात्कारों का रहस्य मिल गया। அங்கிருந்து அவங்களுக்கு சாட்சாத்காரங்களினோட ரகசியங்கள் கிடைச்சது. लेकिन ये बुद्धि में नहीं बैठा ஆனா இந்த விஷயம் புத்தில உட்கார்ல. कि हमारा बाप सारी मनुष्य शक्ति का बाप है। இவங்க நம்மளோட அப்பா, முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க. ये बीज है। இவங்க விதையா இருக்காங்க.
जो गीता में लिखा है अहम बीज प्रदप पिता, இதுக்காக கீதையில எழுதியிருக்காங்க அகம் பீஜ பிரத பிதான்னு. वो साक्षात्कारों का बीज, ज्ञान का बीज डालने वाला, அந்த சாட்சாத்காரங்களினோட விதை ஞானத்தினோட விதை போடக்கூடியவங்க वो पिता है, ये बुद्धि में नहीं बैठा. அந்த அப்பா இருக்காங்க, இந்த விஷயம் புத்தில உட்கார்ல. ஓம் சாந்தி.